ආමෙන්. හොඳයි දෙවියන් වහන්සේට ස්තුතියි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ඔබ සියලු දෙනාම සතුටින් ඇති කියලා මම විශ්වාස කරනවා. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ආමෙන්. ஆமென். මම විශ්වාස කරනවා තවත් ලස්සන දේව අභිමුඛයක් අපි අත්දකින්න යනවා කියලා. நான் விசுவசிக்கிறேன் இன்னும் ஒரு அழகான தேவ சமூகத்தை நாம் சந்திக்க போகிறோம். ඉතින් ඊයේ රාත්‍රියේ හොඳට නිින්ද ගියාද? நேற்றிரவு நன்றாக நித்திரை தூங்கினீர்களோ? ළඟින් එක්කෙනාගේ අහන්න ඔබ සතුටින් ඉන්න කියලා. அருகிலே இருக்கின்றவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று. ඔව් මට පේනවා බොහෝ දෙනා සතුටින් ඉන්නවා මොකද අද ඉරිදා දවස නිසා. நான் நம்புகிறேன் அநேகர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இன்று ஓய்வு நாளாக ඉතින් இருக்கின்றது. අපි ඊයේ දවසේත් හොඳ දේව අභිමුඛයක් අත්දැක්ක මේ ස්ථානේ. நேற்றைய நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்தை இந்த இடத்திலே நன்றாக உணர்ந்தோம். මම හිතනවා ඊටත් වඩා අද හොඳ අභිමුඛයක් අපි අත්දකින්න යනවා කියලා. நான் நம்புகிறேன் இன்று அதை பார்க்கிலும் அதிகமாக நாம் உணரப் போகிறோம். මොකද දෙවියන් වහන්සේ දිනෙන් දින අපේ ජීවිතයට අලුත් දෙයක් තමයි දෙන්නේ. ஏனென்றால் நாள்தோறும் தேவன் நம் வாழ்விலே புதிதானவற்றை தருகின்றவர். අපිව රීෆ්‍රෙෂ් කරනවා දෙවියන් වහන්සේ. அவர் நம்மை புதிதாக்குகிறார். ඉතින් ඒ නිසා දෙවියන් වහන්සේ මේ උදෑසන ඔබට අනුග්‍රහයත් කරුණාවක් දක්වන්න යනවා. தேவன் இந்த காலை வேளையிலும் நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். ස්වාමීන් වහන්සේ මේ උදෑසන අපේ ජීවිත තුළ යහපත් දේ කරමින් සිටිනවා. தேவன் இந்த காலை வேளையிலும் நம் வாழ்விலே நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். එනිසා අද දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අපේ ජීවිතය ශක්තිමත් කරන්න යනවා. ஆகவே இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை கூடாக நம்மை பலப்படுத்த போகிறார். මම දකිනවා අද දවසේ බොහෝ දෙනෙක් මේ ස්ථානට ඇවිල්ලා ඉන්නවා. நான் காண்கிறேன் இன்று அநேகர் இந்த இடத்திலே இருக்கிறீர்கள். පෙරේද සායිය දවස් අපි බොහෝ දේ මේ ස්ථානයේ ඉගෙන ගත්තා. நேற்றும் நேற்றைக்கு முன்தினமும் நாம் அநேக காரியங்களை ආපු கற்றுக்கொண்டோம். නැති අය ආපු අයගෙන් අහගන්න. வராதவர்கள் வந்தவர்களிடம் නේද கேட்டுக்கொள்ளுங்கள். මොනවාද දෙවියන් වහන්සේ අපිට කතා කරේ කියලා. தேவன் நமக்கு என்ன பேசினார் என்று. ඉතින් මම නැවත වාරයක් සිහිපත් කරනවා පාස්ටර් ගාමිණීව. நான் மீண்டும் போதகர் காமினியை நினைவு கூறுகிறேன். ඔහු මට මේ දින සකස් කරලා මේ ස්ථානට ආරාධනා කරලා ඔබ සමග මේ සේවය කරන අය සමග ඔබගේ සභාවට සේවය කරන්න දෙවියන් වහන්සේ මේ අවස්ථාව ලබා දුන්නා. இந்த இடத்தை ஏற்படுத்தி உங்கள் சபையிலே ஊழியம் செய்வதற்காக நாட்களை பிரித்து அவர் எனக்கு தந்த நன்மைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ඉතින් දෙවියන් වහන්සේ මේ උදෑසන අපිට ප්‍රේම කරනවා. தேவன் இந்த காலை வேளையிலும் நம்மை ඒ நேசிக்கிறார். නිසා ඔබ හැම කෙනෙකුටම ආදරය කරනවා. நீங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர்கள். ඉතින් අද දවසේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට හැරෙන්න යනවා. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය අපේ ජීවිතය අද පරිවර්තනයක් කරයි. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். අපි පෙරලගබු මාක් සුභාරච්චි පොතට நாங்கள் மார்க் சுவிசேஷத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். මාක් සුභාරච්චි 4 වෙනි පරිච්ඡේදයේ மார்க் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். 35 36 පද අපි කියවන්න යනවා. 4ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனங்கள். හැම කෙනෙක්ම බයිබලේ පෙරලගෙන எல்லோரும் வேதாகமத்தை திருப்பிக் අපි கொண்டு හැම කෙනෙක්ම මේ පද දෙක කියවන්න යනවා. நாம் எல்லோரும் இந்த வார்த்தையை வாசிக்க මොකද මම போகிறோம். දැන් පහුගිය ටිකේ බයිබල් පද ගොඩක් දුන්නානේ. வேதாகம பகுதிகள் அநேகம் අද தந்தோம். මේ බයිබල් පද දෙක විතරයි ලැබෙන්නේ. இன்று இந்த வேதாகம பகுதிகள் 2 மாத்திரமே கிடைக்கின்றன. ஆமென். ஆமென். සතුටු වේද ඔබට? உங்களுக்கு சந்தோஷமா? මොකද අද ගොඩක් බයිබලේ පෙරලන්න නෑ. இன்று அதிகம் வேதாகமத்தை திருப்ப வேண்டிய මේ அவசியம் පද இல்லை. දෙකෙන් දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරන්නේ. தேவன் இந்த வார்த்தை கூடாக உங்களோடு பேச හොඳයි අපි හැම போகிறார். කෙනෙක්ම මේ පද දෙක දැන් කියවමු. நாம் இந்த வார்த்தைகள் 2ஐயும் බයිබල් எல்லோரும் ගෙනලා வாசிக்கலாம். තියෙනයි අපි එකපාරම කියවමු. நாங்கள் ஒன்றாக வாசிக்கலாம். හොඳයි 1 2 3 உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ආමෙන්. ஆமென். නැවත පාරක් කියවමු. மீண்டும் வாசிப்போம். உமைகளை அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசர்களோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விசாரித்து சொன்று அன்று அக்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. ஆமென். දැන් මේ ස්ථානේ අපිට සම්බ වෙනවා. இந்த இடத்திலே நமக்கு கிடைக்கின்றது. මේ ස්ථානේ පසුබිම ගැන කතා කරද්දී இதன் பின்னணியை நோக்கினால் ජේසුස් වහන්සේ සහ උන්වහන්සේගේ ගෝලියෝ ඔරුවක නැගලා යනවා. கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஒரு படகிலே ஏறி செல்லுகிறார்கள். ඒකනේ කියුවේ. அதைத்தானே வாசித்தீர்கள்? මාක් සුභාරංජනි කියුවේ. மார்க் சுவிசேஷத்தை தானே வாசித்தீர்கள்? උන්වහන්සේ ගෝලියෝ සමග ගගෙන් එගොඩට මුහුදෙන් එගොඩට උන්වහන්සේ
ගෝලයෝ සමග ගමන් කරනවා. அவர் சீசர்களோட அக்கறைக்கு செல்லுகிறார். දැන් මේ ගමන් කරමින් සිටියදී විශාල කුණාටුවක් ඇවිල්ලා මේ ඔරුව ගිලෙන්න එනවා. ගෝලයෝ කෑ ගහනවා. අයියෝ අපිව ගිලෙන්න එනවා ස්වාමිනී අපිව බේර ගන්න කවුරුත් නැද්ද කියලා ඌ කෑ ගහනවා. அந்த படகு செல்லும் வேளையிலே பெரிதான ஒரு காற்று வீசுகின்றது. அந்த காற்றிலே படகு மூழ்க போகின்றது. அப்பொழுது சீசர்கள் கதறுகிறார்கள், ஆண்டவரே நாம் மரிக்க போகிறோம் என்று. යේසුස් වහන්සේ ඒ වෙලාවේ නිදාගෙන හිටියා කියලා බයිබලයේ කියනවා. அந்த வேளையிலே கிறிஸ்து இயேசு நித்திரையாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. උන්වහන්සේ ඩැකිටලා මුහුදටත් මේ කුණාටුවට තරවටු කරනවා නිශ්චල වෙන්න කියලා. அவர் காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிடுகிறார் அமைதியாய் இருக்கும்படியாக. උන්වහන්සේ ගෝලෙන් ගහනවා උඹලට ඇදහිල්ලක් නැද්ද? அவர் சீசர்களிடம் கேட்கிறார், உங்களுக்கு விசுவாசம் இல்லையோ என்று. දැන් මේක තමයි කතාව. இதுதான் கதை. නමුත් මේ උදාසන දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ ඒක නෙමෙයි ඔබට. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பேசுகிறார். ආමෙන්. ஆமென். මේ උදාසන මම ඔබගෙන් ප්‍රශ්න පහක් අහන්න යනවා. நான் இந்த காலை வேளையிலே உங்களிடம் 5 கேள்விகள் கேட்க போகிறேன். සූදානම්ද? ஆயத்தமா? හalleluya. ஹalleluya. ප්‍රශ්න පහක් ඔබේ ජීවිතයට මේ උදාසන දෙවියන් වහන්සේ කතා කරන්න යනවා. இந்த காலை வேளையிலே 5 கேள்விகளுக்கூடாக தேவன் உங்களோடு பேச போகிறார். පළවෙනි ප්‍රශ්නය තමයි முதலாவது கேள்வி, ඔබ යන්නේ කොහෙද කියලා ඔබ දැනගන්න ඕනේ. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று அறிந்திருக்க வேண்டும். ආමෙන්. ஆமென். ළඟ ඉන්න කෙනාගෙන් අහන්න කොහෙද යන්නේ කියලා. அருகிலே இருக்கின்றவரிடம் கேளுங்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று. එංග පෝරේ. කොහෙද යන්නේ? எங்கே செல்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள்? සාමාන්‍යයෙන් ශ්‍රී ලංකාවේ ජනතාවට பொதுவாக இலங்கை ஜனங்களுக்கு කොහෙද යන්නේ කියලා අහුවම எங்கே செல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது උත්තරයක් තියෙනවා. ஒரு பதில் உண்டு. ගොඩක් අය එහෙම තමයි. அநேகர் அப்படித்தான். කොහෙද යන්නේ මල්ලේපොල්. சிங்களத்திலே தான் அந்த பழமொழி உண்டு, எங்கே செல்கிறீர்கள் பையிலே தேங்காய் என்று சொல்வார்கள். සිංහල කියමලක් එක කොහෙද යන්නේ අහුවම මල්ලේපොල්. சிங்கள ஒரு பழமொழியாக இருக்கிறது, எங்கே செல்கிறீர்கள் பையிலே தேங்காய் என்று சொல்வார்கள். දැන් කිතුණුව හැටියට கிறிஸ்தவர்களாக நாம் අපි දැන් දැනගන්න ඕන දෙයක් තියෙනවා. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. තමා කොහෙටද යන්නේ කියලා. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று. හalleluya. ஹalleluya. ළඟ ඉන්න කෙනා ගන්න කොහෙද යන්නේ. அருகிலே இருக்கிறவரிடம் மீண்டும் கேளுங்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று. ක්‍රිස්තියානිකාරේ. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். දෙවියන් වහන්සේගේ නියෝජිතේ. நீங்கள் ஒரு தேவனுடைய ஒரு பிரதிநிதி. කොහෙද යන්නේ දන්නේ නැහැ. எங்கே செல்கிறீர்கள் என்று தெரியாது. මං ආවා. සමහර අය ඔළුව කස කස තමයි පල්ලියට එන්නේ. சிலர் தலை சொரிந்து கொண்டே வருவார்கள் ஆலயத்திற்கு. මේ අයලෝ ඒ අය. இங்கே உள்ளவர்கள் போன்றல்ல, அங்கே உள்ளவர்கள். නේද? ඒක ගොඩක් ආසයිලු ඒ වචනේට. அந்த வார்த்தைக்கு மிகவும் விருப்பம் என்று சொன்னார்கள். කොහෙද යන්නේ කියලා අනේ මං දන්නේ எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. දෙවියන් වහන්සේ දන්නවද? தேவனை தெரியுமா? දෙවියන් වහන්සේ මං දන්නවා. ඉතින් මං යාත්‍රා කරනවා මට ඔය උත්තරයක් ලැබෙයි. தேவனை தெரியுமாக இருக்க வேண்டும், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கும். මං පල්ලියටත් යනවා ඔන්න ගිහිල්ලා බලනවා පල්ලිය මොකක් හරි වෙයිනේ මගේ ජීවිතේ. நான் சபைக்கும் செல்லுகிறேன், சென்று பார்ப்போம் ஏதாவது வாழ்க்கையிலே நிகழுமோ என்று. දැන් එදා මං පරිණතභාවය ගැනත් කිව්වනේ. පරිණතභාවය. அன்று நான் வளர்ச்சியை குறித்து பேசினேன். සමහරලාට අපි දෙවියන් වහන්සේලා දොස් කියන තැනට එනවා. சில வேளையில தேவனுக்கும் நாம் குற்றம் கூறுகிறோம். වැරදුනාට පස්සේ ජේසුස් වහන්සේ කොහෙද ඉන්නේ කියලාත් අහනවා. சில வேளையிலே தவறினவுடன் நான் கிறிஸ்து இயேசு எங்கே என்றும் கேட்கிறோம். තමාගේ ජීවිතේ දන්නේ හරි ස්ථානයේ කොතනද තමන් ඉන්න ඕනේ කියලා. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் நிற்க வேண்டிய இடம் எங்கே. ඔබ පළමුවෙනියෙන්ම දැනගන්න ඕනේ நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள ඔබගේ வேண்டும், මේ ක්‍රිස්තියානි ගමන කොතෙන්ද යන්න ඕනේ කියලා. உங்களுடைய கிறிஸ்தவ பயணம் எங்கே செல்ல வேண்டும். Hallelujah. ஹalleluya. දැන් මේ ස්ථානයේ තිබෙනවා. இந்த இடத்திலே இருக்கின்றது. උන්වහන්සේ කියනවා අපි එදෙනට යමු කියලා. அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. Hallelujah. Hallelujah. අපි එදෙනට යමු ඒ උන්වහන්සේ කතා කරනවා. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். කී දෙනෙක් කැමතිද එගොඩ යන්න? எத்தனை பேர் விருப்பம் அக்கறைக்கு செல்ல? සමහර ඉන්නවා මෙගොඩ ඉඳන් එගොඩ ගිහිල්ලා ආපු අය ඉන්න. சிலர் இருக்கிறார்கள் அக்கறைக்கு சென்று இக்கரைக்கு வந்தவர்கள். මෙගොඩ ගිහිල්ලා එගොඩ ගිහිල්ලා මෙගොඩ ආපු අයත් ඉන්නවා. அக்கறைக்கு சென்று இக்கரைக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள். කී දෙනෙක් කැමතිද එගොඩට යන්න? எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீர்கள் அக்கறைக்கு මොකද්ද මේ செல்ல? එගොඩ? என்ன இந்த அக்கறை? ප්‍රේමවන්තනි මෙගොඩ තමයි තියෙන්නේ ශාපය. இப்புறம் இருப்பது சாபம். මෙගොඩ තමයි මේ ලෝකය. இக்கரை தான் அந்த உலகம். මේ ලෝකයේ තිබෙන්නේ කරදර ප්‍රශ්න ගැටලු පීඩාවන්. உலகத்திலே இருப்பது கஷ்டம், வேதனை, பிரச்சனைகள். ඒ වගේ මෙගොඩ තියෙන්නේ ශාපය. இக்கரையிலே இருப்பது சாபம், කලකිරීම, வெறுப்பு, සිත් වේදනාව, உள்ள வேதனை, තමාගේ පෙර ජීවිතය, நம்முடைய இறந்த கால வாழ்க்கை, කාලකන්ණි ජීවිතය.
கேடு கெட்ட வாழ்க்கை, පාපය, பாவம், තෘෂ්ණාව இச்சை, ඒ සියලු දේ මෙගොඩ තිබෙනවා. அவை அனைத்தும் இக்கரையிலே இருக்கின்றது. ඔබ මේ උදාසන මෙගොඩ ඉන්නවනම් நீங்கள் இந்த காலையில இக்கரையிலே இருப்பீர்களே ඔබට ஆனால் තිබෙනවා මෙගොඩ ඉඳලා එගොඩට යන්න. உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது இக்கரையிலே இருந்து அக்கறைக்கு ඒ செல்வதற்கு. තමයි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය. அதாவது தேவனுடைய சமூகம், ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ පාමුල. அதுதான் தேவனுடைய பாதம், ඒ තමයි ඔබ දෙවියන් වහන්සේට කතා කරන යාඥාව. அதுதான் நாம் தேவனோடு பேசுகின்ற ඒ තමයි ஜெபம், දෙවියන් වහන්සේගේ වචනය. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ඔබගේ ජීවිතේ නිදහස් වෙන්නේ උන්වහන්සේගේ අභිමුඛය පමණයි. உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாவது தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே. හalleluya. Hallelujah. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය පමණයි ඔබට ආශිර්වාදය දෙන්නේ. தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. දෙවියන් වහන්සේට මොරගසද්දී ඔබේ ජීවිතේට ආශිර්වාදය ලැබෙනවා. தேவனை நோக்கி கூக்குரலிடும் போது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை விடுதலையாக்குகிறார். දෙවියන් වහන්සේට කතා කරද්දී ඔබේ ජීවිතේට පිළිතුරු ලැබෙන්න යනවා. தேவனுக்கு நீங்கள் தேவனை நோக்கி பேசும் பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்க போகின்றது. ඔබගේ රෝගයට සුවය ලැබෙනවා. உங்களுடைய நோய்களுக்கு சுகம் கிடைக்க ඔබගේ போகின்றது. ප්‍රශ්නවලට පිළිතුරු ලැබෙන්න යනවා. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க போகின்றது. විඩාබර ජීවිතෙන් දෙවියන් වහන්සේව නිදහස් කරනවා. தாகமுற்ற வாழ்க்கையை தேவன் மாற்றுகின்றவராக இருக்கிறார். ඒ නිසා කිතුණුවේ හැටියට අපිට එක අරමුණක් තියෙනවා. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ற மட்டிலே நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. ඒ ජීවිතයේ අරමුණ තමයි සදාකාලික ජීවිතය ලැබීමයි. அந்த நோக்கம் தான் நித்திய ஜீவனை பெறுவது. ඒ නිසා ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. අපි යම් දිනක දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සදාකාල ජීවිතය ලබන සේක. நாம் ஒரு நாளிலே நித்திய ஜீவனுக்கூடாக தேவனோடு இருக்க போகிறோம். කී දෙනෙක් කැමතිද සදාතනික ජීවිතය ලබන්න? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு? ඉහළට අත ඔසවන්න. மேல் நோக்கி கரங்களை உயர்த்துங்கள். අනේ පාස තියෙන ජීවිතයක් ගත කරන්න බැරිව කොහෙද සදාකාලික ජීවිතයක් ගත කරන්නේ? போதகரே, எங்கே இருக்கின்ற வாழ்க்கையே கடத்தி கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை கடத்துவது. ක්‍රිස්තු ධර්මය කියලා කියන්නේ නිකන් මේ ලෙඩ හොඳ කරන ආගමක් නෙවෙයි. கிறிஸ்தவம் என்று சொல்வது நோய்களை தீர்க்கின்ற ஒரு மதம் அல்ல. නැත්තම් ක්‍රිස්තු ධර්මය කියන්නේ බඩ එකක්ම ඔළුව එකක්ම හොඳ කරන ආගමක් නෙවෙයි. கிறிஸ்தவ மதம் என்று சொல்வது வயிற்று குத்து தலை குத்தை மாற்றுவது அல்ல. ක්‍රිස්තියානි ගමනේ කියන්නේ කොරුව විද්දන ආගමක් නෙවෙයි. கிறிஸ்தவ மதம் என்று சொல்வது நடக்க முடியாதவர்களை நடப்பிப்பது அல்ல. ඒක එක කොටසක් පමණයි. அது ஒரு பகுதி மாத்திரமே. සභාවේ අරමුණ තමයි සදාකාල ජීවිතය ලබා ගැනීම. சபையின் நித்திய நோக்கம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது. සභාව සූදානම් වෙන්නේ සදාතනික ජීවිතයට ගමන් කරන්න. ஆகவே சபை முயற்சிக்க வேண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. ක්‍රිස්තියානි සෙනග මැරෙන්න බය සෙනගක් නෙවෙයි. கிறிஸ்தவ ஜனங்கள் மறிக்கின்றவர்கள் அல்ல. நாங்கள் கரங்களை தட்டலாம். ஹalleluya. හෙට මැරුණොත් අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අස්සරිනවා. நாளை மறித்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்க போகிறோம். ක්‍රිස්තියානි ධර්මය තුළ කියන්නේ ඔහෙ කොහේ හරි ඉපදෙයි කියලා. கிறிஸ்தவ மதம் சொல்லவில்லை எங்கேயாவது எப்பொழுதாவது மீண்டும் பிறப்பார்கள் என்று. ඕන තැනකට අපි ගියදෙන් කියලා කියන්නේ. எங்கேயாவது போகட்டும் பரவாயில்லை என்று சொல்வதில்லை. යේසුස් වහන්සේ මාව අදහන්නට මම සදාකාල ජීවිතය දෙනවා කියලා. கிறிஸ்து மொழிந்தார், என்னை பின்பற்றுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ළඟ කියලාට කියන්නේ ඔබ සදාකාල ජීවිතය ලබලා ඉවරයි කියලා. உங்களுடைய அருகிலே இருக்கின்றவருக்கு சொல்லுங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றாயிற்று என்று. ඇයි අපි මේ දුක් විඳින්නේ? ஏன் நாம் துக்கப்படுகிறோம்? ඇයි මේ දේශනා කරන්නේ? ஏன் நாம் பிரசங்கிக்கிறோம்? ඇයි දේශනාවල් අහන්නේ? ஏன் பிரசங்கங்களை கேட்கிறோம்? ඇයි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ඔබ පැමිණෙන්නේ? ஏன் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருகிறீர்கள்? අපිට මතු බලාපොරොත්තුවක් තියෙනවා. நமக்கு முன்னே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. අපේ අරමුණ වෙන්නේ මතු බලාපොරොත්තුව කරා ගමන් කිරීම. நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் எதிர்கால காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ඒ නිසා ඒසලා දෙවියන් වහන්සේ ඔබට ගැලවීම දීලා මේ පොළොවේ තියලා තියෙනවා. ஆகவே தேவன் ரட்சிப்பை தந்து உங்களை பூர்வத்திலே வைத்திருக்கிறார். ගැලවීම ලැබුණොත් එක්ක සදාකාලික ජීවිතයට ඔබ ඇතුල් වෙන්න යනවා. நீங்கள் ரட்சிப்போடு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். ඒ නිසා ප්‍රේමණීය දරුවනි අපි දැනගන්න ඕන මේ කිතුණු ජීවිතයේ අවසානය. ஆகவே நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் கடைசியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். අපි දැනගන්න ඕන මේ කිතුණු ජීවිතයේ අරමුණ. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கத்தை. ඔබ නිකන් හිතන්න එපා නේ ඔන්න ඔය කොයි හරි ගිය දෙම් ආව කියලා. நீங்கள் சொல்ல வேண்டாம், ஐயோ எங்கேயாவது என்னை கொண்டு போனால் பரவாயில்லை. සමහර අය එනවා පාල්ලියට එනවා යනවා ඉතින් ආයෙ එනවා අයියෝ වගේ ප්‍රශ්න මට තියෙනවා. நான் ஆலயத்திற்கு வருகிறேன் போகிறேன், எனக்கு பிரச்சனை இருக்கின்றது, பரவாயில்லை. අන්දමන්ද දූපත්තලක ඉන්න සමහර අය. சில வேளையிலே எங்கோ சுற்றி விட்டதை போன்று இருக்கின்றது. මේ අය එහෙම නෑ ඒ අය එහෙම තමයි. இங்குள்ளவர்கள் அப்படி அல்ல, அங்கே இருக்கின்றவர்கள் அப்படித்தான். නේද පල්ලියට ආවත් මූණ කොස් ගෙඩියක් වගේ තියාගෙන ඉන්න. ஆலயத்திற்கு வந்தாலும் முகம்
பலாவை போன்று இருக்கிறது. සමහරට ළඟ ඉන්න එක්කෙනෙක්වත් කතා කරන්න බෑ එච්චරට ප්‍රශ්න. சில வேளையில் அருகில் இருக்கிறவரோடு கூட பேச முடியாது, அவ்வளவு ඇහුවම பிரச்சனை. කියන මට ප්‍රශ්නානේ. கேட்டால் சொல்வார்கள் எனக்கு பிரச்சனை හරි அல்ல, කරදරෙන් ඉන්නේ. நான் சரியான வேதனையோடு இருக்கிறேன். ජේසුස් වහන්සේත් මං දිහා බලන්නේ නැහැ. இயேசுவும் என்னை நோக்கி பார்ப்பதில்லை. උන්වහන්සේ මං එක්ක තරහ වෙලා කොහෙද? அவர் என்னோடு கோபித்திருக்கிறாரோ எங்கோ? මම ජේසු එක්ක තරහ වෙලා ඉන්නේ මේ දවස්වල. நான் இயேசுவோடு இந்நாட்களிலே கோபித்திருக்கிறேன். ජේසුත් මාව ගණන් ගන්නේ නැහැ දැන්. இயேசுவும் என்னை பார்ப்பதில்லை. නේද? ජේසු මාව දැන් පිළිගන්නේ නැහැ. இயேசு என்னை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ජේසු පිළිගන්නේ අරයව තමයි. இயேசு அவரைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ඒ නිසා ප්‍රේමවන්තේනි ஆகவே அன்பானவர்களே, ඒලාවේ இந்த வேளையிலே ඔබේ මානසිකත්වයේ හැරිලා நீங்கள் அந்த மனோநிலையிலிருந்து மாறி දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය අඳුර ගන්න ඕනේ. நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න ඕනේ. நீங்கள் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். අදහන්නේ நீங்கள் நமஸ்கரிப்பது සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. சர்வ வல்லமை உள்ள தேவனை, සර්ව පරාක්‍රම වූ දෙවියන් වහන්සේ. சர்வ பராக்கிரமம் உள்ள தேவனை, මනුස්සයාට ජීවනයේ හුස්ම දුන්න දෙවියන් වහන්සේ. மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை தந்த தேவனுக்கு, මනුස්සයාට බලාපොරොත්තුවක් දුන්න දෙවියන් වහන්සේ. மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தந்த ඉරසඳ தேவனுக்கு, තාරකාවල් මෙව්ව දෙවියන් වහන්සේ. ඉරසඳ තාරකාවල් මෙව්ව දෙවියන් වහන්සේ. நட்சத்திரங்களை சூரியன் சந்திரனை படைத்த தேவன், මේ මුළු මේ ලෝකෙ විතරක් නෙමෙයි සියලු ලෝකවල මෙව්ව දෙවියන් වහන්සේ. எல்லா உலகத்தையும் படைத்த தேவனும் கூட, ඒ දෙවියන් වහන්සේ තමයි ඔබේ මෙවුන්කාරයා. அந்த தேவன் தான் உங்களுடைய சிருஷ்டிப்பின் தேவன். උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් නෑ. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் සියල්ල இல்லை. කළ හැකි දෙවියන් වහන්සේ. அவர் சகலமும் செய்யக்கூடிய தேவன். උන්වහන්සේ ඔබට සදාකාලික ජීවිතයක් පිළියෙල කරලා තියෙනවා. அவர் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கின்ற தேவன். මේ ලෝකය අවසන් කරද්දී අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඇස් දෙක අරිනවා. நாங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் கண்களை திறக்கிறோம். මොන බලාපොරොත්තුවක්ද අපිට? எனக்கு நமக்கு எவ்வளவு பெரிய හalleluya. ஹalleluya. ඔබට සතුටුයි දේ ගැන. உங்களுக்கு அதை මම குறித்து කොච්චර சந்தோஷம். වාසනාවන්තයිද? நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். අපි කොපමණ වාසනාවන්ත සෙනගක්ද? நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியான ඒ නිසා අපේ දෙවියන් වහන්සේව අඳුර ගන්න ඕනේ. ஆகவே அந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். අද යම් කෙනෙක් මෙතන ස්වාමීන් වහන්සේව අඳුරගෙන නැත්නම් யாராவது இந்த இடத்திலே இன்னும் தேவனை அறியாதவர்கள் இருப்பீர்களே ஆனால் ඔබට අද උන්වහන්සේව ප්‍රකාශ වෙන්න යනවා. உங்களுக்கு கூடாக தேவன் வெளிப்பட போகிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය වෙත ඔබ ලං වෙන්න ඕනේ. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உட்பிரவேசிக்க வேண்டும். හalleluya. Hallelujah. උන්වහන්සේට කියන ස්වාමීනි මම කැමතියි ඔබගේ අභිමුඛයට පැමිණෙන්න. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உமது சமூகத்திற்கு உட்பிரவேசிக்க நான் விரும்புகிறேன் என்று. මම කැමතියි ඔබ වහන්සේව අත්දකින්න. ஆண்டவரே நான் உங்களை அனுபவிக்க விரும்புகிறேன். ස්වාමීනි මම දැන් දන්නවා කොතනද ඉන්න ඕනේ කියලා. ஆண்டவரே நான் இப்பொழுது அறிவேன் நான் எங்கே இருக்க வேண்டும். හalleluya. ஹalleluya. ලෝක වටේම දුවන්න එපා ඔබට ප්‍රශ්න ආවම. உலகமெங்கும் சுற்ற வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக பதில் தேடி. ඔබ දුවන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට. நீங்கள் ஓட வேண்டும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே. උන්වහන්සේගේ අභිමුඛයේ ඔබට ආශිර්වාදය තිබෙනවා. தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ඒ ආශිර්වාදය මෙතන පමණක් නෙවෙයි. அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்தில் මේ පොළොවේ විතරක් නෙවෙයි. இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல. මේ ලෝකයේ අස්තක පියාගද්දි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට අපි ගමන් කරන්න යනවා. நாம் இந்த உலகத்திலே கண்களை மூடி கண்களை திறக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே கண்களை திறக்க போகிறோம். හේතුව තමයි උන්වහන්සේ සදාකාලෙන් සදාකාලික දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் அவர் நித்திய நித்தியமான தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ සදාකාලික දෙවියන් වහන්සේ. அவர் நித்திய ஜீவனுள்ள தேவனாய் අමරණීය இருக்கிறார். දෙවියන් වහන්සේ. அவர் மரிக்காத தேவனாய் இருக்கிறார். බලාපොරොත්තු දෙවියන් වහන්සේ. அவர் எதிர்பார்ப்பின் தேவன். උන්වහන්සේ ජීවනයේ හුස්ම දුන්න දෙවියන් වහන්සේ. அவர் ஜீவ சுவாசத்தை தந்த தேவன். ඒ නිසා අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතය වෙනස් කරන්න සූදානම්. ஆகவே இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமை மிக்கவராக වෙනස් කරන්න இருக்கிறார். බැරියට අවස්ථාවක් දෙනවා දෙවියන් වහන්සේ මේ වෙලාවේ. தேவன் முடியாதவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்ற ඔබේ தேவன். හදවත ගලවලා දෙන්න දෙවියන් වහන්සේ. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்கள். මෙන්න ස්වාමිනී මම මේ ස්ථානයේ ඉන්නවා මාව වෙනස් කරන්න. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து தருகிறேன் என்னை ඒ නිසා අද மாற்றும் என்று. දවසේ දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. ஆகவே தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் Hallelujah. இருக்கிறார். ஹalleluya. ආමේන්. ஆமென். අපේ කණ්ඩායම දන්නවද? තරුණමල්ලියා දන්නවද මේ නිලම්බරේ තේජසි? අපි ගායනා කරමුද සුළු මොහොතක් ඉක්මනින් එන්න. ඔබ දන්නවද නිලම්බරේ තේජසි? நாம் ஒரு பாடலை දන්නේ பாடுவோம். අතුස්සන්න. දන්නේ නැති අය අහගන්න. தெரிந்தவர்கள் பாடுங்கள், தெரியாதவர்கள் ඒ கேட்டுக்கொள்ளுங்கள். ගීතිකාව ටිකක් ගායනා කරමු. அந்த பாடலை சற்று ඒක பாடலாம். මීට අවුරුදු 2009 මා විසින් රචිත ගීතිකාවක්. 2009ஆம் ஆண்டு நான் எழுதின ஒரு අපි ඒ ගීතිකාව ටිකක් ගායනා කරමු. එක කොටසක් දෙකක් ගායනා කරමු. ஒரு பகுதியை மாத்திரம் நாம் பாடலாம். ඔබ දේශනාවින් ආමේන්. நீங்கள் பிரசங்கத்திலே இருக்கிறீர்கள். ஆமென். දන්නවද කොහෙද යන්නේ කියලා?
எங்கே போகிறீர்கள் என்று ආමෙන්. தெரியுமா? ළඟින් ඉන්න කෙනාගෙන් ගන්න කොහෙද යන්නේ? அருகிலே இருக்கிறவரிடம் கேளுங்கள் எங்கே போகிறீர்கள் என்று. ආමෙන්. හalleluya. ஹalleluya. හොඳයි අපි අපලසන් නාදමින් ගායනා කරමු. கரங்களை தட்டலாம். D minor. நல்ல සියලු දෙනාම ගායනා කරමු අපලසන් නාදමින්. Amen. Hallelujah. Kami akan bersama negara ஆமென். இது உன்னாசே යහපත් දෙවියන් වහන්සේ. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ගායනා කිරීමේ හැකියාව නැති වෙලා තියෙනවා ඔබට උගන්වලා. பாடல் பாட முடியாமல் இருக்கிறேன் உங்களுக்கு கற்றுத் தந்து. නමුත් දෙවියන් වහන්සේ යහපත්. හalleluya. ஆயினும் தேவன் நல்லவர். ஹalleluya. ඔබ යන්න කොහෙද කියලා ඔබ දැනගන්න ඕනේ. நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். දෙවෙනි කාරණේ තමයි இரண்டாவது காரியம் කොහොමද යන්නේ? எப்படி செல்வது? ஆமென்.
ඔබ දැනගන්න ඕන කොහොමද යන්නේ කියලා. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி செல்வது என்று. යන්නේ කොහෙද නම් යන විදිහක් තියෙන්න ඕන. செல்வது எங்கே என்றால் எப்படி செல்வது என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். දැන් මේ ස්ථානේ තිබෙනවා இந்த இடத்துல இருக்கின்றது 36 වෙනි පදයේ අවසාන කොටසේ 36ஆம் வசனத்திலே இறுதி பகுதி. ඔහු තමුන් සමග උන්වහන්සේ සිටි ලෙසම ඔරුවේ තමුන් සමග උන්වහන්සේ ගෙන ගියෝය. ඒ සමග වෙනත් ඔරුද තිබුණේ. அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. උන්වහන්සේගේ ගෝලයා සහ උන්වහන්සේ එකවරුවක යනවා. அவருடைய சீசர்களும் அவரும் ஒரு படகிலே වෙනත් செல்கிறார்கள். ඔරුද තිබුණේ. அங்கே வேறு படகுகளும் இருந்தன. උන්වහන්සේ කියවනේ එක එක්කෙනාට එක එක ඔරුව යන්න. அவர் சொல்லவில்லை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு படகுகளே செய்யும்படியாக. ඔරු ගොඩක් තිබුණාට එක ඔරුවේ තමයි ගියේ. அநேக படகுகள் இருந்த போதிலும் அவர் ஒரு படகிலே சென்றார். හalleluya. Hallelujah. කොහමද යන්නේ? එක ඔරුවක් තෝරගන්න ඕන. எங்கே செல்லுகிறீர்கள்? ஒரு படகை தேர்ந்து கொள்ள வேண்டும். ඔබ කී දෙනෙක් කැමතිද එක ඔරුවක් තෝරගන්න? நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் ஒரு படகை தேர்ந்தெடுத்தவர்கள்? ඔරු දෙකක යන්න ගියොත් මොකද වෙන්නේ? இரண்டு படகுகளிலே சென்றால் என்ன நடக்கும்? ඔබ දන්නවද ඔරු දෙකක යන්න ගියොත් මොකද වෙන්නේ කියලා? இரண்டு படகுகளிலே செல்ல போனால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? ලෝකයා නම් කියන්නේ ඔරුවේ නැගලා කිසි බයක් නැහැ හිතේ කියලා. உலகத்தார் சொல்லுகின்றார்கள் படகிலே ஏறினோம் ஒரு பயமும் இல்லை என்று இருதயத்திலே. හැබැයි සමහර අය ඔරු දෙකක යනවා. ஆனால் சிலர் இரண்டு படகுகளில் பயணம் செல்லுகிறார்கள். උන්වහන්සේගේ ගෝලයා එක ඔරුවක යනවා තවත් ඔරු තිබුණා. அவர்களுடைய சீசர்களும் இயேசுவும் ஒரு படகிலே செல்லுகிறார்கள். இன்னும் அநேக படகுகள் මොකද්ද මේ இருந்தன. එක ඔරුව? இந்த ஒரு படகு தான் என்ன? මේ එක ඔරුව තමයි සභාව. அந்த ஒரு படகு தான் சபை. අපි ආමෙන් කියමුද? நாங்கள் හalleluya. ஆமென் என்று சொல்லலாமா? මේ එක ඔරුව තමයි සභාව. இந்த ஒரு படகு தான் சபை. මොකද්ද මේ සභාව? இந்த சபை என்ன? මේක තමයි විශ්වනීය සභාව. இதுதான் உலக ரீதியான சபை. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව. அதுதான் கிறிஸ்துவினுடைய சபை. උන්වහන්සේ ලෝකෙන් අපිව කැඳවලා තිබෙනවා. அவர் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். අපි ඒකට කියන එක්ලේසියා කියලා කියන්නේ. அதற்கு நாம் எக்லேசியா என்று சொல்வதுண்டு. පිටතින් කැඳවනු ලැබුවන්. வெளியிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், ලෝකෙන් කැඳවනු ලැබුවන්. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். කොහටද කැඳවෙ? ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයට. எங்கே அழைக்கப்பட்டது? கிறிஸ்துவின் சரீரத்திற்கு. ඔබත් මහත් උන්වහන්සේගේ ශරීරයේ කොටස්කාරයි. நானும் நீங்களும் அவருடைய சரீரத்தின் அங்கங்கள். හalleluya. ஹalleluya. ශරීරයට රිදෙද්දී උන්වහන්සේට රිදෙනවා. சரீரத்திற்கு நோகும் பொழுது அவருக்கும் நோகு உண்டாகும். හalleluya. Hallelujah. අපිට ரிதெද්දී උන්වහන්සේට දැනෙනවා. நாம் நோகடிக்கப்படும் பொழுது அவருக்கு நோவு தெரியும். අපිට වේදනාවෙද්දී උන්වහන්සේට වේදනාව දැනෙනවා. நமக்கு வேதனை புரியும் பொழுது அவருக்கும் வேதனை புரியும். අපිට දුකෙද්දී උන්වහන්සේට දුක දැනෙනවා. நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அவருக்கும் அந்த துன்பம் புரியும். ඒ නිසා අද ඔබේ දුක උන්වහන්සේ දකිනවා. ஆகவே இன்று உங்களுடைய துக்கத்தை அவர் அறிவார். ඔබේ කඳුල උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய கண்ணீரை அவர் அறிவார். ඔබේ සිතවිලි උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய சிந்தைகளை அவர் அறிவார். ඔබගේ සිත් වේදනාව උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய இருதய வேதனைகளை அவர் அறிவார். ඔබ අඬන හැම කඳුලක්ම දෙවියන් වහන්සේ දකිනවා. நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காண்கிறார். ඔබේ රෝගය උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய நோய்களை அவர் காண்கிறார். ඔබේ හිගකම උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய குறைவுகளை அவர் காண்கிறார். ඔබගේ පුරුෂයාගේ බේබදුකම උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய கணவனுடைய குடிப்பழக்கத்தை அவர் அறிகிறார். ඔබගේ ආර්ථිකය උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் அறிகிறார். ඔයාට තියෙන හැම හිගකමක්ම උන්වහන්සේ உங்களுக்கு දකිනවා. இருக்கின்றதான எல்லா குறைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ඔයාගේ හදවත වේදනාවට දුකට පත් වෙලා කලකිරුණු ස්වභාවය උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஏற்பட்ட வேதனையின் நிமித்தமாக சோர்ந்து போய் இருப்பதையும் அவர் அறிகிறார். හේතුව තමයි උන්වහන්සේගේ ශරීරය ඔබ. அதற்கு காரணம் தான் அவருடைய சரீரம். நீங்க හalleluya. ඔබට Hallelujah. සතුටුයි දේ ගැන දැන්. நீங்கள் அவரை காண்கிற ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයයි ඔබ. நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் சரீரம். ඒ නිසා ශරීරය වේදනාවට පත් වෙද්දී උන්වහන්සේගේ දුක දැනෙන දෙවියන් වහන්සේ. ஆகவே சரீரத்தின் வேதனை அடையும் பொழுது அந்த வேதனையின் துக்கத்தை அறிகின்ற இருதயமுடைய ඒ தேவன். නිසා ඔබ සභාවට විශ්වාසවන්ත වෙන්න ඕනේ. ஆகவே நீங்கள் சபைக்குண்மை உள்ளவர்களாக මක් வேண்டும். නිසාද සභාව තුල තමයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්නේ. ஏனென்றால் சபைக்குள்ளே தான் தேவன் கிரியை செய்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය තුල තමයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්නේ. கிறிஸ்துவின் சரீரத்திலே தான் தேவன் கிரியை ඒ செய்கிறார். ශරීරය තුල තමයි ඔබ සුද්ධකමට මාරු කරන්නේ. அந்த சரீரத்திற்குள்ளே தான் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறீர்கள். ඒ ශරීරය තුල තමයි ඔබට උගන්වන්නේ. அந்த சரீரத்துக்குள்ளே தான் உங்களுக்கு கற்றுக் අද கொடுக்கப்படுகின்றது. ඔබ මේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයට සම්බන්ධ නිසා තමයි මේ වචනේ අහන්නේ. நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் சரீரத்திற்கு ஐக்கியப்பட்டிருக்கின்றபடியினால் தான் இன்று அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். ඒ නිසා ලෝකේ අපිට අයිති නෑ.
ஆகவே உலகம் நமக்கு சொந்தமில்லை. ඔබ ලෝකේ තෝරගෙන තියෙනවා නම් ඒ ලෝකේ අද අතාරින්න. நீங்கள் உலகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே ஆனால் இன்று உலகத்தை கைவிடுங்கள். අපිට සැනසෙල්ල දෙන්න ඕන තරම් ඔරුතාව තියෙනවා. ஏனென்றால் நமக்கு நம்மை ஆறுதல் படுத்த உலகத்திலே அநேக படகுகள் உண்டு. අපිට විසඳුම් දෙන තව ඔරු ඕන තරම් තියෙනවා. நமக்கு பதில் தருவதற்கு இன்னும் அநேக படகுகள் உண்டு. හැබැයි මේ ඔරුව තුල තමයි දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. ஆனால் இந்த படகுக்குள்ளே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ඒ ගිය ඔරුවට හුලඟ හැමුවත් යේසුස් වහන්සේ ඔරුව ඇතුලේ හිටියා. அந்த சென்ற படகிற்கும் காற்று பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த படகிலே கிறிஸ்து இயேசு இருந்தார். හalleluya. ஹalleluya. කනගාටු දේ තමයි துக்கத்திற்குரிய காரியம் தான் ඔරුවේ සිටිය යේසුස් වහන්සේට වඩා படகிலே இருந்த கிறிஸ்து இயேசுவை பார்க்கிலும் මිනිස්සු සුළඟට බය වුණා. மனிதர்கள் அந்த சுழல் காற்றிற்கு பயந்தார்கள். ඒ නිසා ඔබගේ ජීවිතය තුල යේසුස් වහන්සේ ඉන්නවා මේ වෙලාවේ. ஆகவே இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்து இயேசு සභාව තුල උන්වහන්සේ ඉන්නවා මේ වෙලාවේ. சபைக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கிறார் இந்த வேளையிலே. සභාව කියන්නේ ඔබත් මමත්. சபை என்று சொல்வது நீங்களும் நானும். අපිට හැමන හැම සුළඟක ඡන්න මාරුතයක් ඇතුලේ යේසුස් වහන්සේ ඉන්නවා. நமக்கு வருகின்றதான எல்லா சுழல் காற்றிலும் எல்லா புயலிலும் கிறிஸ்து இயேசுவும் இருக்கிறார். ඔබ දකින්නේ සුලි සුළඟ විතරයි. நீங்கள் காண்பது சுழல் காற்றை மாத்திரமே. ඔබ දකින්නේ ඒ ඡන්න මාරුතය විතරයි. நீங்கள் காண்பது அந்த புயலை மாத்திரமே. ඔබ දකින්නේ කුණාටුව විතරයි. நீங்கள் அந்த சுழல் காற்றையும் புயலையும் காண்கிறீர்கள். හැබැයි ඔබ එකක් මතක තියාගන්න. ஆனால் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் ඔබ එකක් මෙනෙහි කරන්න. நீங்கள் ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். උන්වහන්සේ කුණාටුව මැද්දේ සිටිනවා. அவர் புயலின் மத்தியிலும் இருக்கிறார். හalleluya. ஹalleluya. සද්රක් මේසෙත් අබෙද්නෙගෝ ගිනි ගොඩේ ඉද්දී ඒ ගිනි ඇතුලේ උන්වහන්සේ හිටියා. ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்கினியிலே இருந்தார்கள். அந்த வேளையிலும் அவர் அங்கே இருந்தார். දැන් මේ තුන් දෙනයි හතර දෙනෙක් ඉන්නවා. அந்த இடத்திலே மூவர் அல்ல நால்வர் இருக்கிறார்கள். දානියල් සිංහ ගුහාවේ ඉද්දී දානියල් සමග දෙවියන් වහන්සේ හිටියා. தானியேல் சிங்க குகையிலே இருக்கும் பொழுது தானியேலோடு தேவன் இருந்தார். දානියල්ගේ දෙවියන් වහන්සේ තමයි මේ උදෑසන අප මැද්දේ ඉන්නේ. தானியேலோடு இருந்த அதே தேவன் தான் நம்மோடும் இந்த காலை வேளையிலே සද්රක් இருக்கிறார். මේසෙත් අබෙද්නෙගෝගේ දෙවියන් වහන්සේ මේ ස්ථානේ ඉන්නේ. ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோடு இருந்த அதே தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ගින්දරේදී අපිව බේරගන්න උන්වහන්සේ ඉන්නවා. அக்கினியிலே நம்மை காத்துக்கொள்ள தேவன் இருக்கிறார். කුණාටුවේදී අපි එක්ක ඉන්නවා උන්වහන්සේ. புயல் காற்றிலே நம்மை காத்துக்கொள்ள தேவன் இருக்கிறார். උන්වහන්සේ ਸਰබලධාරී දෙවියන් වහන්සේ. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். අර පිටිපස්සේ ආමෙන් කියමුද? பின்னே இருக்கிறவர்கள் ஆமென் என்று ආමෙන්. சொல்லுமா? ඔබට ஆமென். මං කියන දේ තේරෙනවද? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? දෙවියන් වහන්සේ ඔබට කියන දේ වැටහෙනවද? தேவன் உங்களுக்கு சொல்கிறது புரிகிறதா? ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට කියන දේ තේරෙනවද? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்வதை புரிகிறதா? තේරෙන්නේ නැත්තම් புரியாவிட்டால் යාඥාවෙන් ඔබ ඉන්න ස්වාමීනි මට තේරුම් ගන්න ඔබ වහන්සේ කරුණාව දෙන්න. செபத்தோடு இருந்து சொல்லுங்கள் ஆண்டவரை இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ඒ නිසා ඔබ හරිතන දැන් තෝරගෙන තියෙනවා. நீங்கள் சரியான படகையா தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். ඒ නිසා උන්වහන්සේගේ ශරීරයට ආදරය කරන්න. ஆகவே அவருடைய சரீரத்திற்கு அன்பு கூறுங்கள். ඒ ස්ථානේ තමයි අපි ඔය ප්‍රේමයේ බැම්මේ වැළෙන්නේ. அந்த இடத்திலே தான் நாங்கள் அன்பிலே கட்டி எழுப்பப்படுகிறோம். සභාව තුල ක්‍රිස්තු ශරීරය තුල දෙවියන් වහන්සේ අපිට කතා කරනවා. கிறிஸ்துவின் சபைக்குள்ளே சரீரத்திலே கிறிஸ்து இயேசு நம்மோடு பேசுகிறார். ඒ නිසා ඔබ කිසි වෙනකට තනියම මේ ගමන යන්න බෑ. ஆகவே நமக்கு இந்த பயணத்தை தனிமையாக செல்ல முடியாது. සභාව සමග ඔබ ගමන් කරන්න ඕනේ. நீங்கள் சபையோடு பயணம் செல்ல வேண்டும். උන්වහන්සේගේ ශරීරයක් ඔබ යන්න ඕනේ. அவருடைய சரீரத்தோடு செல்ல ඒ வேண்டும். ශරීරය එක එක කොටස් තියෙනවා. அந்த சரீரத்திலே அநேக அவயவங்கள் உண்டு. මුළු ශරීරෙටම කොටස් තිබෙනවා. முழு சரீரத்திற்கும் அவயவங்கள் உண்டு. එකිනෙකාව දරා ගන්න පුළුවන් වූ ස්ථානයක් තමයි සභාව. ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளக்கூடியது தான் சபை. ඒ ස්ථානයේ ලොකු රැකවරණයක් ඔබට. அந்த இடத்திலே உங்களுக்கு பெரிதான ஒரு பாதுகாப்பு உண்டு. මක්නිසාද දෙවියන් වහන්සේ සභාව තුල ක්‍රියා කරනවා. ஏனென்றால் அவர் சபைக்குள்ளே கிரியை செய்கிறார். ප්‍රශ්නේදී ලෝකේ හොයාගෙන යන්න එපා. பிரச்சனைகளிலே உலகத்தை தேடி செல்ல வேண்டாம். ප්‍රශ්නේදී මද්ද්‍රව්‍ය හොයාගෙන යන්න එපා. நீங்கள் பிரச்சனை வேளையிலே மதுபான போதைகளை தேடி செல்ல வேண்டாம். ප්‍රශ්නේදී ඔබ අරක්කු බෝතලේ හොයාගෙන යන්න එපා. நீங்கள் பிரச்சனை வேளையிலே சாராய போத்தலை தேடி செல்ல வேண்டாம். මේ අය එහෙම කරන්නේ නැහැ මම දන්නවා. இங்க இருப்பவர்கள் அப்படி செய்வதில்லை எனக்கு தெரியும். ප්‍රශ්නේදී ඔබ ලෝකේ මිතුරන් හොයාගෙන යන්න එපා. நீங்கள் பிரச்சனை வேளையிலே உலக நண்பர்களை தேடி செல்ல வேண்டாம். ප්‍රශ්නේදී තමව සනසන ස්ථාන හොයාගෙන යන්න එපා. తాවකාලික සතුට. பிரச்சனை வேளையிலே தற்காலிகமான சுகத்தை தருகின்ற பதில்களை தேடி செல்ல வேண்டாம். උන්වහන්සේ හොයාගෙන උන්වහන්සේ ළඟට පැමිණෙන්න. அவரை தேடிக்கொண்டு அவர் அண்டைக்கு வாருங்கள். උන්වහන්සේ අපට සහනය දෙන්න යනවා. அவர் உங்களுக்கு
இளைப்பாறுதலை தருவார். ඔබට රැකවරණය දෙන්න යනවා. அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். උන්වහන්සේගේ ශරීරය කියලා කියන්නේ ඔබට රැකවරණය ලැබෙනවා. அவருடைய சரீரம் என்பது உங்களுக்கு பாதுகாப்பை தருகின்ற இடம். අපිට දැන යේසුස් වහන්සේ අපිට පේන්නේ නැති වෙයි සමහර තැන්වල. நமக்கு சில வேளையிலே இயேசுவை சில இடங்களிலே காண முடியாமல் இருக்கலாம். අපිට හමන සුළං වලදී අපිට සුළඟ විතරයි දැනෙන්නේ යේසුව පේන්නේ නැහැ. நமக்கு அடிக்கின்ற காற்று மாத்திரமே தெரியும், இயேசுவை தெரியாமல் போயும். හැබැයි යේසු ඉන්නවා අපි එක්ක. හalleluya. ஆனால் இயேசு நம்மோடு இருக்கிறார். යේසු අපි එක්ක ඉන්නවා. இயேசு நம்மோடு අපිට இருக்கிறார். පේනවා යේසු නිකන් නිදාගෙන ඉන්නවා වගේ. நமக்கு தெரியும் இயேசு நித்திரை தூங்கிக் යේසුට கொண்டிருப்பதை අපේ போல. වචන ඇහෙන්නේ නැද්ද කියලා අපි හිතනවා. நாம் நினைக்கலாம் இயேசு என் சத்தத்தை கேட்பதில்லை උන්වහන්සේ කියන නෑ පුතේදී මම ඔබ එක්ක ඉන්නවා උඹ ළඟ. ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ළමෙත් අපේ ආත්මික ඇසට එක පේන්නේ නැහැ. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கோ அது தெரிவதில்லை சில வேளை. ඒකට අවශ්‍යයි විශ්වාසය. ஆகவே அதற்கு விசுவாசம் උන්වහන්සේ அவசியம். ගෝලයන්ට කියන කොහොමලගේ ඇරහිල්. அவர் கேட்கிறார் உங்களுடைய விசுவாசம் උඹලා எங்கே? කුණාටුවද විශ්වාස කරන්නේ? நீங்கள் புயலையா நம்பினீர்கள்? මාවද විශ්වාස කරන්නේ? என்னை நம்புங்கள். උන්වහන්සේ නැගිටලා කුණාටුව අන කරනවා. அவர் எழும்பி காற்றை அதட்டினார். නිශ්චල වෙන්න කියලා අන කරනවා. அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். ඔවුන් අතර කතාවක් යන සුභා ධර්මයේ පවා උන්වහන්සේට යටත් වෙනවා. அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள், இயற்கை கூட இவருக்கு සුභා கீழ்ப்படிகிறது ධර්මයේ என்று. පාලනය කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ අපි එක්ක ඉන්නවා. இயற்கையே கட்டி காக்கக்கூடிய தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். හalleluya. ஹalleluya. ඒ නිසා මේ උදෑසන දෙවියන් වහන්සේ යහපත්. ஆகவே இந்த காலை வேளையிலும் அவர் நல்லவர். තුන්වෙනි ප්‍රශ්නය மூன்றாவது கேள்வி. පළවෙනි ප්‍රශ්නේ මොකද්ද? முதலாவது கேள்வி என்ன? ආ எங்கே போகிறீர்கள்? ඔබ යන්නේ කොහෙද? எங்கே போகிறீர்கள்? දෙවෙනි ප්‍රශ්නේ තමයි இரண்டாவது கேள்வி කොහමද යන්නේ? எப்படி போகிறீர்கள்? තුන්වෙනි ප්‍රශ්නය மூன்றாவது கேள்வி කා සමගද යන්නේ? யாரோடு செல்லுகிறீர்கள்? ආමේන්. ඔබ මේ ක්‍රිස්තියානි ගමන තුල කවුරු එක්කද ඔබ යන්නේ? இந்த கிறிஸ்தவ பயணத்தை நீங்கள் யாரோடு செல்லுகிறீர்கள்? දේවචනේ කියනවා මේ ස්ථානට ඔරු වෙනකලා කවුරු එක්කද කියන්නේ උන්වහන්සේ සමග ගියා කියලා. வேதம் சொல்லுகின்றது இவர்கள் அவரோடு சென்றார்கள் என்று. සභාවට ආවත් சபைக்கு வந்தாலும் ඔබ ගමන් කරන්න ඕනේ நீங்கள் பயணிக்க வேண்டும் යේසුස් වහන්සේ එක්ක. கிறிஸ்து இயேசுவோடு. හalleluya. ஹalleluya. සමහර වෙලාවට හිස නැතුව යන්න හදනවා. சில வேளையிலே கழுத்தில் தலை இல்லாமல் செல்ல முயற்சிப்பதுண்டு. සභාවට බෑ හිස නැතුව යන්න. சபை தலை இல்லாமல் செல்வதுண்டு. ඔබ කිතුණුවෙක් ඇටියට ශරීරය විතරක් තිබිලා මදි. හිසත් තියෙන්න ඕනේ. நீங்கள் கிறிஸ்தவனாக சரீரம் மாத்திரம் இருந்து போதாது, தலையும் வேண்டும். උන්වහන්සේගේ ශරීරය තමයි සභාව. அவருடைய சரீரம் தான் சபை, ඒ නිසා හිස තමයි උන්වහන්සේ. தலை தான் அவர். හිස නැතුව ශරීරයට යන්න බෑ. தலை இல்லாமல் சரீரத்திற்கு செல்ல ඒ முடியாது. නිසා සභාව තුල ක්‍රියා කරන්න නම් ஆகவே சபைக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ඔබේ ජීවිතය තුල උන්වහන්සේ ක්‍රියා කරන්න නම් உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் கிரியை செய்ய ඔබේ வேண்டும். හිස උන්වහන්සේ වෙන්න ඕනේ. அவர் உங்களுடைய தலையாக இருக்க வேண்டும். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. දැන් සමහර වෙලාවට ශරීරය තියෙනවා. சில வேளையிலே சரீரம் இருக்கின்றது. සමහර වෙලාවට ඒ ශරීරයට රොබෝ හිසක් දාගෙන ඉන්නවා. சில வேளையிலே அந்த சரீரத்திற்கு ரோபோ ஒரு தலையை மாற்றப்பட்டிருக்கின்றது. නේද? කාටුන් වල ඔබ දැකලා තියෙන එහෙම යන විදිහ. நீங்கள் கார்ட்டூனிலே அவ்வண்ணமாக பார்த்திருப்பீர்கள். සමහරවිට සමහර ශරීරය ඒ වගේ. சில வேளையிலே சிலருடைய சரீரங்கள் அப்பேற்பட்டவை. රොබෝ ශරීර වගේ. ரோபோ சரீரங்களை ඒ නිසා போன்று. ක්‍රිස්තු ශරීරය එහෙම වෙන්න බෑ. ஏனென்றால் கிறிஸ்தவ சரீரம் அப்படி இருக்க முடியாது. ක්‍රිස්තු ශරීරය නිතරම ශරීරයේ හිස වෙන්න ඕනේ උන්වහන්සේ. அந்த கிறிஸ்தவ சரீரத்திலே எப்பொழுதும் தலை இயேசுவாக இருக்க ඔබේ வேண்டும். ජීවිතේ හිස වෙන්න ඕනේ උන්වහන්සේ. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தலையாக இருக்க வேண்டும். ශරීරයෙන් බෙල්ල වෙන්ගුණොත් ඒ ශරීරය ඇවිල්ලා ක්‍රියා නොකරන ශරීරයක්. சரீரத்திலே இருந்து தலை துண்டிக்கப்பட்டால் அந்த சரீரம் மரித்த சரீரமாக ඒ இருக்கும். ශරීරය මැරිච්ච ශරීරයක් වෙනවා. அந்த சரீரம் மரித்த சரீரமாக இருக்கும். ඒ ශරීරය මැරිච්ච ශරීරයක්. அந்த சரீரம் ஒரு மரித்த சரீரமாக ක්‍රිස්තුස් இருக்கும். වහන්සේ හිස කරගත්තේ නැති සභාවත් මැරිච්ච සභාවක්. கிறிஸ்துவை தலையாக வைத்துக் கொள்ளாத சபை ஒரு மரித்த சபை. සභාව කියන්නේ කවුද? சபை என்றால் என்ன? ඔබයි මමයි. நீங்களும் நானும். ඔබයි මමයි තමයි ශරීරය. நீங்களும் நானும் தான் சபை. අපි ශරීරයක් හැටියට එකතු වෙනවා. நாங்கள் சரீரம் ஒன்றாக இணைகிறோம். අද ඔබේ ජීවිතේ ඔබ පළවෙනිය නම් ඔබ මැරිච්ච මිනිසෙක් වෙනවා. நீங்கள் ඔබේ ජීවිතේ ඔබ පළවෙනිය නම් ඔබ හිස නම් ඔබ මැරිච්ච මිනිසෙක්. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முதன்மையாக இருந்தால்
நீங்கள் ஒரு மரித்தவராக இருப்பீர்கள். ඒ නිසා යේසුස් වහන්සේ සමග සම්බන්ධතාවය ඔබට වැදගත්. ஆகவே இயேசுவோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். ඔබ කවුරු එක්ක සම්බන්ධ වුණත් වැඩක් නැහැ. நீங்கள் யாரோடு ஐக்கியம் வைத்தாலும் ඔබට පුළුවන් பிரயோஜனம் இல்லை. පාස්ටර්ලා එක්ක සම්බන්ධ වෙන්න. நீங்கள் வேண்டியவரோடு ஐக்கியம் வையுங்கள். සේවකරලා එක්ක ඔබට සම්බන්ධ වෙන්න පුළුවන්. நீங்கள் வேண்டியவர்களோடு ஐக்கியம் මේ வைக்கலாம். ලෝකෙට දේවදාසයෙක් ඔබට සම්බන්ධ වෙන්න நீங்கள் පුළුවන්. உலகத்தில் உள்ள தேவதாசர்களோடு ஐக்கியம் வைக்கலாம். තව ගොඩක් ආත්මික මිනිස්සු එක්ක ඔබට සම්බන්ධ වෙන්න පුළුවන්. இன்னும் ஆவிக்குரிய ஜனங்களோடு நீங்கள் ஐக்கியம் හැබැයි வைக்கலாம். යේසුස් වහන්සේ ඔබේ සම්බන්ධතාවය නැති වුණොත් ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியம் ඔබ இல்லாவிட்டால் මලානික මිනිසෙක් වෙනවා. நீங்கள் මලානික මිනිසෙක්. நீங்கள் சோர்ந்த ஒரு மனிதனாக இருப்பீர்கள். ඒ නිසා මේ උදෑසන ඔබ උන්වහන්සේව තෝරගන්න ඕනේ. ஆகவே நீங்கள் இந்த காலை வேளையிலே அவரை தேர்ந்து கொள்ள ඔබ வேண்டும். විශ්වාස කරන්න ඕනේ යේසුස් වහන්සේව. நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தேர்ந்து கொள்ள வேண்டும். ඔබ විශ්වාස කරන්න ඕනේ මිනිස්යන්ව නෙමෙයි. நீங்கள் தேர்ந்து கொள்வது நம்ப வேண்டியது மனிதர்களை அல்ல. මමත් අද හවස මෙතන යනවා. நான் இன்று மாலை இங்கே இருந்து சென்று விடுவேன். නේද? ඔබට උගන්වන දේවදාසෝ මෙතන නායකත නික්මලා යනවා. உங்களுக்கு கற்றுத் தருகின்ற தேவதாசர்கள் இந்த இடத்தை விட்டு செல்வார்கள். නමුත් උන්වහන්සේ ඔබ එක්ක ඉන්නවා. ஆனால் அவர் உங்களோடு ඔබ இருக்கிறார். අල්ල ගන්න ඕනේ උන්වහන්සේව. நீங்கள் அவரையே பிடித்துக் கொள்ள வேண்டும். හalleluya. Hallelujah. දැන් සමහර අය උන්වහන්සේව අල්ලගෙන ඉන්නේ මේ විදිහට. சிலர் அவரை பிடித்துக் கொண்டிருப்பது இவ்வண்ணமாக. කවුද ගන්න එන්න කෙනෙක් එන්න ඉක්මනින්. බ්‍රදර් වයන් ටක් ගන්න. උදාහරණයක් කියන්නේ ඔයාලට තේරෙන්නේ. දැන් මෙන්න යේසුස් වහන්සේ. මෙයා යේසුස් වහන්සේ නෙමෙයි. මෙහෙම. මෙන්න යේසුස් වහන්සේ ඉන්නවා. இதோ இயேசு. දැන් සමහර අයගේ මෙහා අයගේ නෙමෙයි. එහෙ අය මං අල්ලගෙන මගේ. இங்க அல்ல அங்கு. දැන් යේසුස් සමහර අය යේසුගේ අතින් අල්ල ගන්න. சிலர் இயேசுவை பிடித்துக் கொள்வார்கள். හරිද? යේසුගේ අතින් අල්ලගෙන තමයි යනවා. යේසු කියනවා එයා පැද්දි පැද්දි යනවා. அவர் இயேசுவை பிடித்துக் கொண்டு இப்படி ஆடி ஆடி செல்வார்கள். එද්දි මෙන්න පාපය දකිනවා. பாவத்தை காண்பார்கள். පාපය දකිද්දි මොකද කරන්නේ? பாவத்தை காணும் பொழுது என்ன செய்வார்கள்? යේසුවම ඉන්න. இயேசு அப்படி இருங்கள். පාපය දකිද්දි මොකද කරන්නේ? பாவத்தை காணும் பொழுது අනේ ස්වාමීනි අතර ලස්සන බෝතලයක් තියෙනවා. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு අනේ ස්වාමීනි අන්න අතර ලස්සන ගෑනු ළමයෙක් ඉන්නවා. அந்த இடத்துல ஒரு அழகான பெண்மணி இருக்கிறார். අනේ මං ආදරය කරන කෙනෙක් ඉන්නවා ස්වාමීනි. நான் விரும்புகின்ற ஒருவர் මගේ இருக்கிறார். හිත ඇදිලා යනවා. என்னுடைய இருதயம் அங்கே இழுத்து ස්වාමීනි මං செல்கிறது. යන්නම්. ஆண்டவரே நான் அங்கு උනාතිකලා செல்கிறேன். එපා මං යන්නම්. நான் அங்கே செல்கிறேன். අනේ මගේ ජේසුව පොඩ්ඩක් කොහොම ඉන්න කියලා. இயேசுவே நீர் அப்படி ஏலியானா இரும் என்று பவுட்டிக்கு சொல்லி, கரலேன். நான் அப்படியே முன்னே අනේ செல்லுகிறேன். ජේසුනි මම පව් කෙලිවි මං රිදෙවමියා අල්ල අල්ල ගන්න. ஐயோ இயேசுவே நான் பாவத்தை වැටිවා යනවා මේ ජීවිත ගමනේ. மீண்டும் உங்களோடு வருகிறேன். ඒක හරියන්නේ නැහැ අපිට. அது நமக்கு பொருந்தாது. දැන් ඔබ ජේසුට කියන්න ඕනේ. நீங்கள் இயேசுவுக்கு சொல்ல ජේසුනි வேண்டும். ඔයා මාව අල්ල ගන්න. இயேசுவே நீர் என்னை ஐயா, நல்லகன். இருக பிடித்துக் கொண்டால் දැන් ජේසු මෙන්න මාව අල්ලගෙන ඉන්නවා. இயேசு இப்பொழுது என்னை பிடித்திருக்கிறார். දැන් මම කියනවා අනේ ස්වාමීනි இயேசுவே අන්න අතර ලස්සන කෙනෙක් ඉන්නවා. அங்கே ஒரு அழகானவர் இருக்கிறார். අනේ ස්වාමීනි අතාරින්න මාව. ஆண்டவரை கைவிடும். අනේ ස්වාමීනි මාව යවන්න. ஆண்டவரே என்னை போக விடும். අන්න අතර අර ලස්සන කෙනා බලගෙන அந்த ඉන්නවා. அழகானவரை நான் பார்க்க අන්න අර வேண்டும். ලස්සන බෝතල් මට පේනවා ස්වාමීනි. அந்த அழகானவரை என்னை பெற்று අර මගේ යාළුවා අර බලන්නකො පාටි දානවා. ஆண்டவரே எனக்கு சாயம். අනේ මට යන්න දෙන්න ජේසුනි. எனக்கு போக தாரும். ස්වාමීන් වහන්සේ කියනවා නෑ. இயேசு சொல்லுகிறார் මම முடியாது. ඔබට යන්න දෙන්නේ නෑ. போக தர மாட்டேன். නෑ මම ඔබට යන්න දෙන්නේ නෑ. நான் உன்னை போக தர மாட்டேன். උන්වහන්සේ මාව අදිනවා. நான் அவர் උන්වහන්සේ அழுகிறார். මාව අදිනවා. அவர் என்னை இழுக்கிறார். අනේ ස්වාමීනි ஆண்டவரே අයියෝ අර බලන්නකො ලෝකේ කොච්චර සුන්දරයිද. உலகம் எவ்வளவு அழகாக උන්වහන්සේ இருக்கிறது. මාව අල්ලගෙන ඉන්න හින්දා அவர் பிடித்துக் கொண்டிருக்கின்ற මට යන්න බැරි වෙනවා. போக முடியாமல் போகின்றது. හalleluya. ஹalleluya. ඔබ කාටද ඔබේ ජීවිතේ දෙන්න යන්නේ? நீங்கள் எப்பொழுது அந்த இடத்திற்கு ඔයා வரப்போகிறீர்கள்? ජේසු අල්ලගන්නවද ජේසුට දෙනවද ඔය අල්ලගන්න? நீங்கள் இயேசுவை பிடிக்க போகிறீர்கள். ළඟින් ඉන්න කෙනාගෙන් අහන්න. இயேசு உங்களை பிடிக்க இடம் கொடுப்பீர்கள். අහලා බලන්න ආස හිතේ යාලා. நீங்கள் கேட்டு பாருங்கள். ආමෙන්. அருகில் உள்ளவரிடம் கேட்டு பாருங்கள். කාටද ඔබ අල්ලගන්න දෙන්නේ? நீங்கள் யாரை பிடித்துக் கொள்ள ඔයා போகிறீர்கள்? ජේසු අල්ලගන්නවද ජේසුට දෙනවද ඔය අල්ලගන්න? இயேசு உங்களை பிடித்துக் கொள்ள விடுவீர்களா இல்லாவிட்டால் நீங்கள் இயேசுவை අද பிடித்துக் கொள்ள සමහරු போகிறீர்களா? කපටිකමට ජේසු අල්ලගෙන ඉන්නවා. இன்று அநேகர் தந்திரமாக இயேசுவை பிடித்துக் ජේසු අල්ලගන්නවද ජේසුව බදා ගන්නවා නේ ජේසුනේ කියලා. சிலர் இயேசுவை பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல கட்டியும் ජේසුට பிடித்துக் කියනවා கொள்ளுங்கள். මාව බදා ගන්න. இயேசுவுக்கு சொல்லுங்கள் என்னை கட்டி එතකොට பிடித்துக் මම கொள்ளுங்கள். යන්නද ජේසු මාව අල්ලගෙන ඉන්නේ. அப்பொழுது என்னை கைவிடாமல் அவர் பிடித்துக் கொள்வார். ඒ නිසා ඔබ මේක තේරුම් ගන්න. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ඔබගේ ආත්මෙට මේක යන්න ඕනේ දැන්. உங்களுடைய ஆத்மாவுக்கு அது செல்ல வேண்டும். යොහන් පතේ 15 වෙනි පරිච්ඡේදය. யோவான் 15ஆம் அதிகாரம். පෙරලන්න ඕනේ. திருப்ப தேவையில்லை. පහුගිය ටිකේ පෙරළුවානේ. 15 වෙනි පරිච්ඡේදයේ තියෙනවා ජේසුස් වහන්සේ කියනවා மத்தேயு 15 அப்போஸ்தலர் யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது. අත්ත මිදෙහලි නොපවතිනම් තනියම ඵල දරන්න බෑ. செடியிலே கொடி தரித்திராவிட்டால் கொடி
பலன் தராது. උන්වහන්සේ තමයි මිදිවැල. அவர்தான் திராட்சை செடியாக இருக்கிறார். අපි තමයි යතු. நாம் அவருடைய கிளைகளாக ඒ இருக்கிறோம். නිසා ඔබ යේසුස් වහන්සේක සම්බන්ධතාවය පවත්වන්න ඕනේ. ஆகவே நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும். ඔබ සාගරයක් මැද්ද යන ඔරුවක ඔබ ගමන් කරන්න. நீங்கள் கடல் நடுவிலே செல்லுகின்ற ஒரு படகிற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். සාගරය මැද්දේ ඉන්න ඔරුවක් වගේ ඔබේ ජීවිතය. நீங்கள் கடலிலே இருக்கின்ற ஒரு படகிற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். හදිස්සියේ මේ ඔරුවට කුණාටු වෙනවා. சடுதியாக இந்த படகிற்கு ஒரு புயல் வருகின்றது, காற்று வருகின்றது. ඔරුව තමයි සභාව. படகு தான் சபை. සභාව ඇතුළේ යේසුස් වහන්සේ ඉන්න ඕනේ. படகிற்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்க வேண்டும். කුණාටු වෙද්දී උන්වහන්සේ ඔබ බේර ගන්නවා. புயல் வரும் பொழுது அவர் உங்களை காத்துக் கொள்வார். එකක් මතක තියන්න ඔබ වෙනුවෙන් හබල ගහන්නේ උන්වහන්සේ. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் தான் உங்களை හබල නෙමෙයි. හබල නෙමෙයි හබල. හබල හබල. හබල කියන්නේ මේ ඔරුවේ මෙහෙම අර්මයක් කරන. படகு என்ன அதுக்கு? துடுப்பு. තුඩුප්පු. துடுப்பு அல்ல உங்களை கொண்டு செல்வது. එතකොට ඔබ හබල ගහන්න ගියොත් ඔබේ ඔරුවේ நீங்கள் துடுப்பு பாவிக்க போனால் සමහර සභාවේ අපි තමයි හබල ගහන්නේ. சில வேளையிலே நாங்களே துடுப்பை பாவிக்கிறோம். නේද? සේවක ඔක්කොම එකතු වෙලා හබල් ගන්නවා. ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து துடுப்பை பாவிப்பதுண்டு. ඉතින් පාස්ටර්ත් මැරිලා එල්ඩර්ස් මැරිලා பாஸ்டரும் மறித்து ஊழியக்காரர்களும் மறித்து ඊළඟ කොමිටිත් මැරිලා අන්තිමට. எல்லாரும் மறித்து කොමිටිත් මැරිලා. කොමිටි. කොමිட்டிகளும் மறித்து. ඇයි ජේසුස් මේ හබල ගහන්නේ? ඒගොල්ලෝ හබල ගන්නවා. என்றால் கிறிஸ்து இயேசு அல்ல அந்த துடுப்பை பாவிப்பது. ඔක්කොම හොඳයි. எல்லாம் நல்லது. ක්‍රිස්තුස් වහන්සේ හබල ගහන්න ඕනේ. இயேசு கிறிஸ்து துடுப்பை பாவிக்க හරි வேண்டும். තැනට ඔබව ගෙනියනවා. அவர் சரியான හරි இடத்துக்கு සේවය ඔබට දෙනවා. அவர் சரியான ஊழியத்துக்கு ඔබේ ගමන් මාර්ගය හරියට ගෙනියනවා. உங்களுடைய வழியை சரியாக ඔබ හරි තැන තියයි දෙවියන් වහන්සේ. அவர் சரியான இடத்தில் உங்களை ඔබේ வைப்பார். සේවය හරියට ගනියි උන්වහන්සේ. நீங்கள் ஊழியத்தை சரியாக செய்ய ඔබේ පවුලට හරි ලෙස ආශිර්වාද කරනවා. உங்களுடைய குடும்பத்திற்கு சரியாக ஆசீர்வதிப்பார். බාගෙට ගලවන්නේ. සමහරු බාගෙට ගැලවිලා ඉන්නේ. බාගෙට ගැලවිලා ඉන්න සමහරු. சிலர் சபை அரைவாசி உடைந்து එක කකුලක් ලෝකෙට හිර වෙලා. අයියෝ ස්වාමීනි බේරගන්න. ஒரு கால் வந்து உலகத்தில் இறங்கி ஐயோ ஆண்டவரே என்று. ඇයි ඒ? ජේසුව අල්ලගෙන ඉන්නවා. ஏனென்றால் இயேசு பிடித்துக் கொண்டில்லை. ජේසුට කියන්න මාව අල්ලගන්න කියලා. இயேசுவுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பிடித்துக் கொள்ளுங்க. හalleluya. ஹalleluya. ඔබ සතුටින් ඉන්නවද? நீங்கள் சந்தோஷமாக මොකද මේ இருக்கிறீர்களா? සභාවක ඔයාලට දැඩි ආහාර ඕන කියලා. இந்த சபையில எல்லாரும் சொன்னார்கள் அவர்களுக்கு கடின ஆகாரம் வேண்டும் என்று. ආමෙන්. ஆமென். මේ සභාවේ කිරි ආහාර ඕනයි නෑ කියලා කිව්වා. பாலாகாரம் தேவை இல்லை என்றார்கள். හalleluya. ஹalleluya. මෙහෙ එහෙම නෑ. இங்கு அப்படி இல்லை. හරි හතරවෙනි කාරණේ. நான்காவது காரியம், හතරවෙනි ප්‍රශ්නේ තමයි நான்காவது கேள்விதான் කීයද නවත්තන්නේ කියලා. எத்தனை மணிக்கு முடிப்பது என்றா? හතරවෙනි ප්‍රශ්නේ තමයි මොන විදිහටද යන්නේ? நான்காவது கேள்விதான் எவ்வண்ணமாக செல்வது. ඔබ යන්නේ කොහෙද? எங்கே செல்கிறீர்கள்? කොහමද යන්නේ? எப்படி செல்கிறீர்கள்? කා සමගද යන්නේ? யாரோடு செல்கிறீர்கள்? මොන විදිහටද යන්නේ? எவ்வண்ணமாக செல்கிறீர்கள்? ආමෙන්. ஆமென். කොයි විදිහටද යන්න කැමති? எவ்வண்ணமாக செல்ல விரும்புகிறீர்கள்? ආස්වානි මං කැමති ඩාන්ස් කර කර යන්න. එහෙමද? ஆண்டவரே நான் டான்ஸ் ஆடி සමහර ඉන්න පසු බැස බැස යන අය ඉන්න. சிலர் பின்வாங்கி பின்வாங்கி සමහර பின்வாங்கி අය නම් ක්‍රිස්තියානි ගමන මෙහෙම යනවා ගිහිල්ලා බලද්දි පස්සට ගිහිල්ලා තියෙනවා. சிலர் கிறிஸ்தவ பயணம் இப்படி 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 எப்படி සමහර අය ඉන්න හරි செல்வார்கள். වේගෙන් යනවා. ඊතලෝ වගේ. சிலர் மிகவும் வேகமாக செல்வார்கள். වේගෙන් යනවා. வேகமாக செல்வார்கள். වේගෙන් ගියට අන්තිමට හති වැටවට ඉන්න. வேகமாக சென்று பின் අයියෝ මට දැන් ඇති මේ ගමන ගිහිල්ලා இருப்பது. මට සභාවත් ඇතිලා තියෙන්නේ දැන්. இப்பொழுது எனக்கு களைப்புண்டாகி මට இருக்கிறது. දැන් සේවෙත් ඇතිලා තියෙන්නේ. எனக்கு இப்பொழுது ஊழியமும் இல்லாமல் போய் මට இருக்கின்றது. දැන් මගේ නෝනවත් එපා වෙලා තියෙන්නේ. எனக்கு இப்பொழுது அந்த உலகம் வேண்டாம் என்று போயிற்றது. ඇයි මේකේ වැඩේ ආක්‍යා කරනවා? ஏனென்றால் எல்லாவற்றிற்காம் ගෙදර ஜெபிக்கிறேன். වැඩ ටිකවත් කරන්නේ නැහැ ඉස්සර කෙරුවා වගේ. இருக்கின்ற வேலை கூட செய்ய முடியாமல் இருக்கிறேன். මේ සභාවකට ඇවිල්ලා යාක්‍යා කරලා මොනවාට යාක්‍යා කරනවද දන්නේ නැහැ. சபைக்கு வந்து ஜெபிக்கிறேன் 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 எதற்காக ஜெபிக்கிறேன் என்று පල්ලි කියලා යනවා. சபை 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 என்று சொல்லி ගිහිල්ලා අන්තිමට වර්ධනයකුත් නැහැ. இறுதியாக பார்த்தால் வளர்ச்சியும் இல்லை. ඒ නිසා දෙවියන් වහන්සේ එක තමයි මේවා කරන්න වෙන්නේ. ஆகவே தேவனோடு தான் இவற்றை செய்ய දැන් வேண்டும். මොන විදිහටද යන්න තියෙන්නේ අපිට? ஆனா அப்படியானால் எவ்வண்ணமாக செல்ல வேண்டும்? 36 වෙනි පදයේ තිබෙනවා. 36வது வசனம் சொல்லுகின்றது, ඔහු සමෝහය අත්හැර அவர் சிலரை கைவிட்டு ආමෙන් මිනිස්සු ගොඩක් හිටියා. அநேக ஜனங்கள் இருந்தார்கள். ජේසුස් එක්ක ආව ගොඩක් කට්ටිය. இயேசுவோடு அநேகர் வந்தார்கள். හැබැයි දැන් එගොඩට යන්න
அக்கறைக்கு செல்வதற்கு සමූහයාව අතහැරලා ஜனங்களை விட்டு උන්වහන්සේ ගෝලයොන් එක්ක ඒගොඩට ගියා. அவர் சீசர்களோடு சென்றார். දැන් මං කතා කරන්නේ ඒ දේ නෙමෙයි. நான் இன்று பேசுவது அதுவல்ல. මොන විදියට යන්න ඕනේ අතාරින්න තියෙනවා. எவ்வண்ணமாக போக வேண்டும் கைவிடுவதற்கு. හalleluya. கிறிஸ்டிයානි ගමන තුල පළවෙනියම අතාරින්න තියෙනවා අපිට. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது கைவிட வேண்டி இருக்கின்றது. මොනවාද අතාරින්න තියෙන්නේ? எதை கைவிட வேண்டும்? තමාව අතාරින්න ඕනේ. தன்னை வெறுக்க வேண்டும். ඔබට සතුටු වේද? ආමෙන්. உங்களுக்கு சந்தோஷமா? ළඟ ඉන්න කෙනාගෙන් අහන්න ඔබ කැමතිද ඔබ අතාරින්න කියලා? அருகிலே இருக்கிறவரிடம் கேளுங்கள், உங்களை நீங்கள் விடுவதற்கு விருப்பமா என்று. ඔබ කැමතිද ඔබ අතාරින්න? நீங்கள் விருப்பமா உங்களை මම கைவிட? අතාරියද මේක? කැමතිද අතාරින්න? நீங்கள் கைவிட விருப்பமா? ඔබ අතාරින්න කැමතිද? நீங்கள் உங்களை கைவிட விருப்பமா? තමාව අතාරින්න කැමතිද? உங்களை கைவிட நீங்கள் ජේසුස් விருப்பமா? වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், යමෙක් මං අඩු වෙන්න කැමති නම් யாதொருவன் என்னை பின்பற்ற යමෙක් මගේ விரும்பினால், පිටිපස්සෙන් එන්න කැමති නම් என்னை பின்பற்றி வர விரும்பினால் තමාව අතහැරලා தன்னை வெறுத்து තමාගේ කුරුසේ අරගෙන தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு මගේ පිටිපස්සෙන් එන්න என் කියලා. பின்னே வரக்கடவன் என்றார். ගොඩක් අය try කරලා බැලුවා මේක. அநேகர் இதை ட்ரை பண்ணி හරිද? பார்த்தார்கள். යවුණෙක් ආවා තරුණ යවුණෙක් සල්ලි තියෙන. ஒரு நன்றாக பணம் இருந்த ஒரு ஒரு பணக்கார இளைஞன் வந்தான். උන්වහන්සේ කිව්වා එයා කිව්වා මම කැමතියි ඔයා එක්ක එන්න. அவன் சொன்னான், உம்மோடு வருவதற்கு நான் விருப்பப்படுகிறேன். උන්වහන්සේ කිව්වා ආගේ ඔය තියෙන මුදල් ඔක්කොම දිලුදුන්න දීලා මං එක්ක එන්න. அவர் சொன்னார், உன்னிடமிருந்து அனைத்து பணத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை ඒ பின்பற்றி වචනය வா." අහලා அதை கேட்டவுடன் ඒ තරුණයා ආපහු හැරිලා හරිම දුක්කුසු මූණෙන් ගෙදර ගියා. அதை கேட்டவுடன் அந்த இளைஞன் மிகவும் துக்கித்த முகத்தோடு அவன் திரும்பி வீட்டை සමහර අය சென்றான். කැමති මම ජේසු එක්ක යන්න කැමති ස්වාමිනී කිව්වට சிலர் நான் இயேசுவோடு செல்ல விருப்பம் என்று சொன்ன තමාව අතාරින්න කැමති නැහැ. சிலர் கைவிட விருப்பம் இல்லை. තමන්ගේ වැරදි පුරුදු අතාරින්න කැමති නැහැ. அவர்களுடைய பிழையான பழக்க வழக்கங்களை கைவிட விருப்பம் இல்லை. වැරදි අබ්බැහිවීම අතාරින්න කැමති නැහැ. பாவமான அடிமைத்தனங்களை விட்டு விலக වැරදි விருப்பம் இல்லை. යාළුවන් අතාරින්න කැමති නැහැ. பிழையான நண்பர்களை கைவிட விருப்பம் இல்லை. වටින දේවල් අතාරින්න කැමති නැහැ. பெருமதியான காரியங்களை கைவிட விருப்பம் இல்லை. තමකම අතාරින්න කැමති නැහැ. தன்னை வெறுக்க விருப்பம் இல்லை. තමන්ගේ ගති අතාරින්න කැමති නැහැ. தன்னுடைய சுபாவங்களை வெறுக்க விருப்பம் இல்லை. තමන්ගේ හිතුවක්කාරකම අතාරින්න කැමති නැහැ. தன்னுடைய முரட்டாட்டங்களை கைவிட விருப்பம் තමන්ගේ இல்லை. මුරණ්ඩු ස්වභාවය අතාරින්න කැමති නැහැ. தன்னுடைய முரட்டாட்டமான சுபாவங்களை තමන්ගේ හිට්ලර් ස්වභාවය අතාරින්න කැමති නැහැ. හිට්ලර් ස්වභාවය. ஹிட்லர் சுபாவத்தை வெறுக்க விருப்பம் இல்லை. අම්මා තාත්තගෙන් ආපු ගති අරින්න කැමතිත් නැහැ සමහරව. தாய் தந்தையரிடமிருந்து வந்த பழக்க வழக்கங்களை கூட கைவிட අපි சிலர் කියනවා விருப்பம் இல்லை. තාත්තා සීයා ආමොස් என்னுடைய சி ஆமோஸ், තාත්තා යාකෝබ් அப்பா வந்து யாக்கோப், මම තෝමස්. நான் தோமஸ். මොකද කියන්නේ? என்ன சொல்கிறீர்கள்? හalleluya. ஹalleluya. පරම්පරාගත ක්‍රිස්තියානි. பரம்பரையாக நான் ஒரு கிறிஸ்தவன். පරම්පරාගත පුරුදු තියෙනවා. பரம்பரையான பழக்க வழக்கங்கள் உண்டு. පරම්පරාගත ඇදිහිලිතාම ඔළුවේ තියෙනවා. பரம்பரையாக வந்த பழக்க வழக்கங்கள் தலையிலே உண்டு. උන්වහන්සේව ඔබ අනුගමනය කරනවා නම් நீங்கள் அவரை கடைபிடிப்பீர்களே ஆனால் ඔබව කුරුසේ අනගහලා එන්න උන්වහන්සේ. நீங்கள் உங்களை சிலுவையிலே அறைந்து விட்டு பாருங்கள். කල්පනා කරලා බලන්න දැන්. சிந்தித்து பாருங்கள். ස්වාමිනී මොනවද මට අතාරින්න තියෙන්නේ? ஆண்டவரை எனக்கு என்ன கைவிட வேண்டி මගේ இருக்கிறது? ස්වභාවය ස්වාමිනී තාම වැරදි තැනක මං ඉන්නවා. நான் இன்னும் பிழையான இடங்களிலே இருக்கிறேன். මගේ සහෝදරයාට සමාව දෙන්න බැරි තරයි මම ඉන්නේ. என்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியாது இருக்கிறேன். ඔබ වහන්සේ මාව විමසන්න දැන්. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ඒ නිසා ප්‍රේමාන්තනි ඔබ අතාරින්න සූදානම්. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை මේ வெறுக்காவிட்டால் ගමන ඔබට පහසුවෙන් ගමන් කරන්න පුළුවන්. இந்த பயணத்தை நீங்கள் இலகுவாக பயணம் செல்ல ඔබේ முடியாது. ළඟ ඉන්න කෙනාගෙන් අහන්න මොනවද වට අතාරින්න තියෙන්නේ කියලා. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எதனை கைவிட வேண்டும் என்று. ගොඩාක් තියෙනවා දේවල් අතාරින්න. அநேக காரியங்கள் உண்டு கைவிட. මාව අතාරින්න මං සූදානම්. என்னை வெறுக்க நான் விரும்புகிறேன். මෙන්න ස්වාමිනී මම ඉන්නවා. இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன். කියන්න උන්වහන්සේට මෙන්න මම ඉන්නවා. நீங்கள் சொல்லுங்கள், இதோ ஆண்டவரே நான் මෙන්න இருக்கிறேன். මම ඉන්නවා. ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன். මම ඔබට බාර වෙනවා ස්වාමිනී. நான் உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். මම මෙතක්කල් මට ඕන විදියට ජීවත් වුණා. நான் இதுவரை எனக்கு வேண்டிய விதமாக මට வாழ்ந்தேன். ඕන විදිය ගමන් මම ගියා. எனக்கு தேவையான பயணங்கள் சென்றேன். මට ඕන විදියටයි මම
හැමදේම කළේ. நான் எனக்கு தேவையான விதத்திலேயே சகலத்தையும் செய்தேன். මට ඕන තීරණයි මම මගේ ජීවිතේ ගත්තා. நான் எல்லா தீர்மானங்களையும் எனக்கு ஏற்றபடியாக எடுத்தேன். මට ඕන ගමන් බිමන් මම ගියේ. எனக்கு தேவையான பயணங்களை நான் சென்றேன். මට ඕන විදිහට මම ලෝකෙට ගිහිල්ලා විනෝද වුණා. நான் எனக்கு தேவையான விதத்திலே உலகத்திற்கு சென்று நான் அழித்து මට ඕන විදිහට මම ලෝකයව සතුටු කරා. நான் எனக்கு தேவையான விதத்திலே உலகத்தை நான் பிரியப்படுத்தினேன். ඔබට තීරණයක් ගන්න වෙනවද? உங்களுக்கு இன்று தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். අතාරින්න තීරණයක් ගන්න. நீங்கள் கைவிட தீர்மானிக்க නැත්තම් வேண்டும். ඔබ අර මම පෙර පටන් ගත්තා වගේ නිකම් මිනිහෙක් තමයි මෙතෙන් එළියට යන්නේ හැරිලා. அப்படியானால் நீங்கள் மிகவும் ஒரு வெறுமையான ஒரு மனிதனைப் போல வெளியே செல்வீர்கள். ඔබ කවුරුණත් වෙනස් වෙන්න ඕනේ. நீங்கள் யாராக இருந்தாலும் மாற வேண்டும். අපි හැම කෙනෙක්ම වෙනස් වෙන්න ඕනේ. நாம் எல்லோரும் மாற வேண்டும். දරුවෝ වෙනස් වෙන්න ඕනේ. பிள்ளைகள் மாற வேண்டும். තරුණයෝ වෙනස් වෙන්න ඕනේ. இளைஞர்கள் யுவதிகள் மாற තරුණියන් வேண்டும். වෙනස් වෙන්න ඕනේ. யுவதிகள் மாற வேண்டும். පෞල් ජීවිත වෙනස් වෙන්න ඕනේ. குடும்ப வாழ்க்கைகள் மாற வேண்டும். ස්වාමි පුරුෂයව වෙනස් වෙන්න ඕනේ. கணவன் மாற வேண்டும். භාර්යාව වෙනස් වෙන්න ඕනේ. மனைவி மாற வேண்டும். හalleluya. ஹalleluya. එහෙනම් අපි විශ්වාස කරන්න ඕනේ. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். උන්වහන්සේ විශ්වාසය තුලින් තමයි ආශිර්වාද කරන්නේ. அவர் விசுவாசத்திற்கூடாகவே ஆசீர்வதிக்கின்றவராக ඔයාට වැහිලා තියෙන මාර්ග දෙවියන් වහන්සේ අරින්න යනවා. மூடப்பட்ட வழிகளை தேவன் திறக்க போகிறார். වැහිලා තියෙන හැම මාර්ගයක්ම උන්වහන්සේ අරිනවා ඔබට. மூடப்பட்ட எல்லா வழிகளையும் தேவன் திறக்க போகிறார். ඔබ අතාරින්න. நீங்கள் கைவிட வேண்டும். දෙවියන් වහන්සේ හරි ස්ථානය ඔබ තියන්න යනවා. தேவன் சரியான இடத்திலே உங்களை வைக்க போகிறார். හරි සේවය තුල දෙවියන් වහන්සේ ඔබ ගෙනියයි. தேவன் சரியான ஊழியத்திலே உங்களை அழைத்து செல்வார். ඔබ හිතන්න බෑ මේක තමයි මං අල්ල ගන්න ඕනේ කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் இதைத்தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். සමහර අය බදාගෙන ඉන්නවා අයියා කියලා. சிலர் இதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ මේක මගේ බෝතලේ කියලා බලන් ඉන්නවා. இதுதான் என்னுடைய போத்தல் என்று பிடித்துக் கொள்கிறார்கள். ඔව් ස්වාමිනේ මේ ඔක්කොම මගේ කියලා මම හිතනවා. இது எல்லாம் என்னுடையது என்று. ඔබ අතාරින්න එක දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබ තුල ක්‍රියාත්මක වෙන්නේ. நீங்கள் உங்களை கைவிடும் வரை தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. ස්වර්ගෙන් හඬක් එනවා. ஆண்டவரே சத்தம் என்று கேட்கிறேன். අප උදෙසා කාවද යවන්නේ? எமக்காக யாரை அனுப்புவீர்? හalleluya. ஹalleluya. අප උදෙසා කවරෙකු යවමුද? எமக்காக யாரை அனுப்புவீர்? නehemiya කියනවා මෙන්න ස්වාමිනී. அப்பொழுது எரேமியா යෙරමියානේ. சொல்லுகிறார். යෙරමියා කියනවා යෙරමියා කියනවා எரேமியா சொல்லுகிறான் මෙන්න මම ඉන්නවා. இதோ நான் මාව இருக்கிறேன். යවන්න. என்னை அனுப்பும். සම්පූර්ණත්වයට මාව යවන්න. என்னை அனுப்பும் முழுமையாக. සේවයට මාව යවන්න. ஊழியத்திற்காக என்னை அனுப்பும். ස්වර්ගීය හඬ අපිට පැමිණෙන්න ඕනේ. தேவனுடைய சத்தம் நமக்கு வர வேண்டும். මනුස්ස හඬවල් නෙමෙයි ස්වර්ගීය හඬ ඔබට ඕනේ. தேவனுடைய சத்தம் மனிதனுடைய சத்தம் அல்ல. ඔබ සියල්ල අතාරිද්දී දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරන්න යනවා. நீங்கள் எல்லாவற்றையும் கைவிடும் பொழுது தேவன் நம்மோடு பேசுவார். ඔබගේ ආත්මික කන විවර වෙන්න යනවා. நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படும். දැන් උන්වහන්සේ හොයනවා මෙතන ඇවිල්ලා. அப்பொழுது தேவன் இங்கே வந்து பேசுவார். කාවද මම යවන්නේ? யாரை அனுப்புவேன்? කාවද මම යවන්නේ? யாரை அனுப்புவேன்? කාවද මම යවන්නේ? யாரை நான் උපුල්ලද அனுப்புவேன்? යවන්නේ? உப்புல்வையா? රාජේන්ද්‍රමද යවන්නේ? ராஜேந்திரனையா? කාවද යවන්නේ? யாரை அனுப்புவேன்? කාවද යවන්නේ? யாரை அனுப்புவேன்? ජූටද යවන්නේ? சூடையா அனுப்புவேன்? මෙතන ඉන්න සහෝදර සහෝදරිය යවන්නේ? இங்க இல்ல சகோதர சகோதரிகளையா? උන්වහන්සේ හොයනවා මම කාවද යවන්නේ? அவர் தேடுகிறார் யாரை அனுப்புவேன் என்று. ස්වාමිනේ මට නම් දැන් යන්න බෑ තා පොඩි වැඩ වගේක් තියෙනවා. ஆண்டவரே இப்பொழுது என்றால் என்னால் செல்ல முடியாது. சிறிய ஒரு வேலை ස්වාමිනේ මගේ இருக்கிறது. දුව බන්ධනකම් ඉන්න. என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும் வரை මගේ පුතාගේ කසාදේ හරියනකම් ඉන්න ස්වාමිනේ. என்னுடைய மகனுடைய திருமணம் முடியும் තාම வரை ලංකාවේ ගේ බාගෙට හදලා තියෙන ස්වාමිනේ සමාවෙන්න. வீட்டை அரைவாசி தான் செய்திருக்கிறேன். முடியும் කාවද வரை යවන්නේ? யாரை அனுப்புவேன்? කාවද යවන්නේ? யாரை අපි அனுப்புவேன்? අල්ලගෙන ඉන්නකම් දෙවියන් වහන්සේට බෑ අපි තුල යමක් කරන්න. நாம் பிடித்துக் கொண்டிருக்கும் வரை தேவனால் முடியாது யாரை அனுப்புவது என்று அறிந்து கொள்ள. ඔබ ඔබගේ පවුල අල්ලගෙන ඉන්න නම් බෑ. நீங்கள் குடும்பத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் ඔබගේ පවුල முடியாது. තුල ඔබගේ කැමැත්ත කරන නම් බෑ ඔබගේ පවුලට දෙවියන් වහන්සේට යමක් நீங்கள் කරන්න. உங்களுடைய விருப்பத்தை செய்யும் வரை தேவனுடைய விருப்பத்தை செய்ய உங்களால் முடியாது. ඔබ තාම ඔබගේ පවුලේ ඔබගේ ගති පැවතුම් ක්‍රියාත්මක කරනවා නම් நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே இன்னும் முடியாதவைகள் குறைவுகள் கிரியை செய்யுமானால் ඔබ කියන දේ තමයි වෙන්න ඕනේ කියලා ඔබ හිතනවා නම් நீங்கள் சொல்வது தான் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் මගේ நினைப்பீர்களே තීරණය තමයි වෙන්න ඕනේ කියලා ඔබ හිතනවා නම් என்னுடைய தீர்மானம் தான் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் දෙවියන් වහන්සේට බැරි වෙනව ඔබට යමක් කරන්න. தேவனால் முடியாது உங்களுக்குள்ளே අර யாவது තරුණයා காரியத்தை செய்ய. දුකින් හැරිලා ගියා ගෙදර. அந்த இளைஞன் திரும்பி சென்றான். තව කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා இன்னும் ஒருவர் வந்து මං சொன்னார், කැමතියි ඔබ වහන්සේ එක්ක යන්න ආචාර්යනි. நான் விருப்பப்படுகிறேன் உம்மோடு செல்ல. මගේ තාත්තව භූම දාන කරලා එන්න මට අවසරද? என்னுடைய தந்தையை நான் தகனம் அடக்கம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று. උන්වහන්සේ කිව්වා මලව් එක්ක භූම දාන වෙච්චද? அவர் சொன்னார், மரித்தவர்களை மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும் මේ என்று. ලෝකෙට තියෙන බැඳීම් අපිට නැති වෙන්න ඕනේ. இந்த பூமியிலே இருக்கின்றதான கட்டுகள் நம்மை
මේ ලෝකෙට තියෙන ආශාව අපිට නැති වෙන්න ඕන. நமக்கு உலகத்திலே இருக்கின்றதான ஆசைகள் நம்மை விட்டு விலக வேண்டும். අපි කිතුණු හැටියට ගිහිලා තාමත් තැබෑරුම් වල ලගිනවනම් நாம் கிறிஸ்தவர்களாக இருந்த போதிலும் சில வேளையிலே குடிக்கின்ற இடங்களிலே நாம் தரிக்கின்றோம். කිතුණු හැටියට ගිහිලා දෙවියන් වහන්සේ නැති තැන්වල අපි නියෝජනය කරනවා නම් கிறிஸ்தவர்களாக இருந்தும் தேவன் இல்லாத இடங்களிலே நாம் காலங்களை கழிப்போமேயானால் දෙවියන් වහන්සේ නැති තැන්වල ගිහිලා අපි විනෝද වෙනවා නම් நாங்கள் இயேசு தேவன் இல்லாத இடத்திலே நம்முடைய நேரங்களை கழிப்போமேயானால் ජේසු නැති තැන්වල අපි ඉන්න නම් අපිට ඉන්ෂුරන්ස් එකක් නැහැ. இயேசு இல்லாத இடங்களிலே நாம் நிற்போமேயானால் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் இல்லை. තමන්ට කරන්න නිදහස තියෙනවා. நமக்கு எல்லாம் செய்ய சுதந்திரம் உண்டு. බයිබලයේ කියන්නේ විමසලා බලලා තදින් යහපත් දේ අල්ලගන්න කියලා. ஆனால் வேதம் சொல்லுகின்றது நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சரியாதனை பிடித்து තීරණය ගන්න ඕනේ ඔබයි. தீர்மானம் எடுப்பது நீங்கள். අතහරින්න ඕනේ ඔබයි. கைவிட வேண்டியது நீங்கள். අපි කියනවා මගේ සියල්ල ඔබමය වේ. එහෙම කියලානේ ගීතයක් තියෙනවා. நாங்கள் සියොන பாடுகிறோம் මගේ උරුමය වේ. நாங்கள் பாடுகிறோம் எல்லாமே நீரே என்னுடைய சகலமும் நீரே என்று பாடுகிறோம். අපි කියනවා යේසුස් උදෙසා ජීවත් වෙමි. நாம் பாடுகிறோம் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். ළඟ ඉන්න කෙනාගෙන් අහන්න එහෙම ජීවත් වෙනවද යේසුස් උදෙසා? பக்கத்திலே இருக்கின்றவரிடம் கேளுங்கள் நீங்கள் රස්සා උදෙසා මා ජීවත් වෙමි. இயேசுவுக்காய் நான் வாழ்கின்றேன். රැකියාව උදෙසා මා ජීවත් වෙමි. நான் தொழிலுக்காக வாழ்கின்றேன். රැකියාව මාගේ ඩේරාය. என் தொழில் என்னுடைய மேய்ப்பன். රැකියාව මාගේ ඩේරාය. தொழிலிருந்து மேய்ப்பன். මට කිසි හිගයක් වන්නේ. எனக்கு ஒரு குறைவு உண்டாகும். ෆෝන් එක මාගේ ඩේරාය. போன் என்னுடைய இடையன். YouTube එක මාගේ ඩේරාය. யூடியூப் என்னுடைய இடையன். Facebook එක මාගේ ඩේරාය. Facebook என்னுடைய இடையன். මට කිසි හිගයක් වන්නේ. எனக்கு ஒரு குறைவும் නිල් உண்டாகும். වතුර බිම්බල මා ලගින්නේ නැත. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்க பண்ணார். අරක්කු බෝතලේ මගේ ඩේරාය. சாராய போத்தில் என்னுடைய இடையன். ලෝකේ ආශාවල් මාගේ ඩේරාය. உலக ஆசைகள் என்னுடைய இடையன். සල්ලි මාගේ ඩේරාය. பணம் என்னுடைய இடையன். මට හිග වන්නේ. எனக்கு குறைவுண்டாகும். දන්නේ ආ සරාඩිය මන සනසිල්ලක් ඇත්තම නැත. கோளும் தடியும் என்னை தேற்றாது. රාත්‍රියේ මට නිින්ද යන්නේම නැත. இரவிலே எனக்கு நித்திரை வருவதே இல்லை. ශ්‍රී ලංකාවේ ගෙදර මාගේ ඩේරාය. இலங்கை வீடு என்னுடைய வழிநடத்தல். බාගෙන හදපු ගෙදර තියාගෙන තමයි නිින්දට යන්නේ. நான் அங்கே கட்டின வீட்டோடு தான் நித்திரை செல்லுகிறேன். ඒව එපා කියලා නෙමෙයි කියන්නේ. அது வேண்டாம் என்றல்ல சொல்லப்படுகிறது. ඩේරා වෙන්න ඕනේ යේසුස් වහන්සේ. நம்முடைய மேய்ப்பன் இயேசுவாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. ඒ නිසා මේ ලෝකේ අපි මේ ලෝකය කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනයට පටහැනි දේවල්. இந்த உலகம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையானது. අපි මේ සියල්ල අතාරින්න තීරණයක් ගන්නවා. நாம் இவை அனைத்தையும் கைவிட தீர்மானிக்க வேண்டும். දේව වචනයට පටහැනි දේවල්. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானவை. දෙවියන් වහන්සේට අකමැති දේවල් ගෙදර තියෙන නම් එළියට විසි කරන්න. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வீட்டிற்குள்ளே இருக்குமானால் எடுத்து எறிய வேண்டும். හalleluya. ஹalleluya. මම එක සහෝදරයෙකුගේ ගෙදරට ගියා. நான் ஒரு சகோதரனுடைய வீட்டிற்கு சென்றேன். අලුතෙන් ආපු සහෝදරයෙක්. ஒரு புதிதாக வந்த சகோதரன். ඔව් ගැලවීමට ඇවිල්ලා මාසයක් විතර ඇති. அவர் ரட்சிப்புக்கு வந்து ஒரு மாதம் அளவாகும். සුභාරංචි වචන හලයා ගැලවීමට ආවා. சுவிசேஷ வார்த்தையை கேட்டு அவர் ரட்சிப்புக்கு මාසෙකට வந்தார். පසු මම ආයෙ ගෙදරට ගියා. அவருடைய வீட்டிற்கு சென்றேன். මට ඔහු ආරාධනා කරා ගෙදරට එන්න කියලා. அவர் அழைத்தார். நான் அவருடைய வீட்டிற்கு මම ඒ ගෙදරට යද්දි நான் அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது මම දැක්කා අය ගෙදර ඇවිල්ලා තැබෑරුමක් වගේ. அந்த வீடு ஒரு තැබෑරුම් කියන්නේ ஒரு பார் இலங்கை பார். ඔව් ඉලංගේ බාර්. ඉංග බාර් இல்ல. இங்க பார் இல்ல. නාන ප්‍රකාර බෝතල් මේ ගෙදර තියෙනවා. அநேக விதமான போத்தல்கள் அங்கே இருந்தன. එයාගේ ව්‍යාපාරය ඒක. அது அவருடைய தொழில். යුරෝ 50000යි ලක්ෂයකටත් තියෙනවා ගෙදර බෝතල්. 50,000 1 லட்சத்திற்கும் போத்தல்கள் உண்டு. මුළු යුරෝපෙම ලෝකෙම තියෙන හොඳම බෝතල් තමයි දැන්. බෝතල් ගහපුවා ඒ දන්නවා ඒ වගේ. ஐரோப்பாவில் உள்ள நல்ல போத்தல்கள் හරිද? போத்தல் அடித்தவர்கள் වටින දේවල් ගෙදර තියෙනවා. அங்கே காணக்கூடியதாக எல்லாம் இருந்தன. මම යාට කිසි දෙයක් කියන්න ගියේ නැහැ. நான் அவருக்கு ஒன்றும் சொல்ல මං போகவில்லை. අවශ්‍ය පණිවිඩය යාට දුන්නා. நான் அவருக்கு தேவையான செய்தியை එයා கொடுத்தேன். මගේ අතින් අල්ලන් කිව්වා அவர் என்னுடைய கரத்தை Pastor. சொன்னார். பாஸ்டர், මට දැනෙනවා මේක වැරදි. எனக்கு தெரியும் இது பிள்ளை මම என்று. මේක අදින් නවත්තන්න යනවා. நான் இதை இன்றோடு මම මේ நிறுத்துவேன். තියෙන දේවල් ඔක්කොම එළියට දාන්න යනවා. நான் இவை எல்லாவற்றையும் வெளியே මේ போடுவேன். කොච්චර වටිනවද මට ජේසුව වටිනවා ඊට වඩා. இவை எல்லாவற்றையும் எவ்வளவு பெருமதியானது මං என்றால் කිව්වා ඔයා ගැන அதை මට இயேசு பெறுவேன். විශාල සන්තෝෂයක් තියෙනවා. நான் சொன்னேன் உங்களை குறித்து எனக்கு ஒரு ඊටත් වඩා ස්වර්ගය ඔයා ගැන සන්තෝෂ වෙනවා. ஏனென்றால் பரலோகம் அதை பார்க்கிலும் உங்களை අතාරිනවා குறித்து කියන්නේ சந்தோஷப்படும். ඒකයි. அது கைவிடுவது என்று அது හalleluya. ஹalleluya. සමහර බෝතල් අස්ස ගහගෙන තමයි අතාරින්නේ.
நான் சிலர் சில போத்தல்களை இங்கே ගෙදර ගිහලා හංගගෙන ඉන්න ඔක්කොම දේවල්. சிலவற்றை ஒளித்து வைத்துவிட்டு இப்படி අවශ්‍ය இருப்பார்கள். වෙලාවට එළියට ගන්නවා. மாலையில எடுப்பார்கள். දෙබඩි ජීවිත හරියන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ. இருவிதமான வாழ்க்கை சரி வராது. තීරණය තමා සතුයි. தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். තීරණය ඔබ සතුයි. தன்னை குறித்தது தீர்மானம். අතාරින්න ඕන දේ අතාරින්න கைவிட ඕන. வேண்டியதை கைவிட வேண்டும். මේ ගමන ඔබ කවුරුණත් කමන්නේ. நீங்கள் யாராக இருந்தாலும் මම பரவாயில்லை. ඔබට අභියෝග කරනවාද? நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். යේසුස් වහන්සේ සමග යන්න නම් இயேசுவோடு செல்ல வேண்டுமானால் තමාව අතාරින්න ඕන. உங்களை கைவிட வேண்டும். තමුන් අතාරින්න ඕනේ. தன்னை தான் வெறுக்க තම வேண்டும். ස්වභාවයෙන් අතාරින්න ඕනේ. தன்னுடைய சுபாவங்களை එවිට வெறுக்க දෙවියන් வேண்டும். වහන්සේ ඔබ තුල ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். ආමේන්. ஆமென். ඔබ සතුටින් ඉන්නවද? நீங்கள் ළඟින් சந்தோஷமாக කෙනාගේ යන සතුටින් ඉන්නේ? அருகிலே இருக்கின்றவர்களிடம் கேளுங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? හalleluya. ஹalleluya. නැත්නම් ඔබ කියනවා මේ කොහෙන් ආපු පාස්ටර් කෙනෙක්ද මේ ඇරලා දානවා ඩෝන් ගාලා. நீங்கள் சில வேளையில இருக்கலாம் எங்க இருந்து வந்த பாஸ்டர் නෑ ඔබමයි කිව්වේ දැඩි ආහාර ඕන කියලා. நீங்கள் நேற்று சொன்னீர்கள் உங்களுக்கு கனமான ஆகாரம் வேண்டும் என்று. එහෙමනේ. அப்படித்தானே? මෙන්න ස්වාමීනි අපි ඉන්නවා අපිට දෙන්න දැඩි ආහාර දැන් කාලා බලන්න. இதோ ஆண்டவரே எமக்கு கடினமான ஆகாரம் தர இப்பொழுது சாப்பிட்டு பாருங்கள். පස්වෙනි ප්‍රශ්නය. ஐந்தாவது கேள்வி. ඊයට ඉවර කරන්න. எத்தனை மணிக்கு முடிப்பது? එහෙමද? அப்படியா? ආමේන්. මෙහෙ අය එහෙම නෑ කියලා මම දන්නවා. இங்கு இல்லவர்கள் அப்படி அல்ல என்று මම எனக்கு 5 වෙනකන් දේශනා කරත් ඔබ අහගෙන ඉන්නවා. நீங்கள் மாலை 5 மணி வரை ஆமென். பிரசங்கம் ඔයා செய்தாலும் දේශනා කරන්න கேட்கலாம். අපි යනවා. ඔයා දේශනා කරන්න අපි යනවා. நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் நாங்கள் போய் விடுவோம். පස්වෙනි ප්‍රශ්නය. ஐந்தாவது கேள்வி. පහට ඉස්සලා හතරම මතකද? 5க்கு முன்பதாக பலவீன එක මොකද්ද? ஞாபகமா? මල්ලේ පොල්ද? எங்கே போகிறீர்கள்? දෙවෙනි එක, இரண்டாவது, තුන්වෙනි එක, හතරවෙනි එක, පස්වෙනි එක කවදද යන්නේ? ஐந்தாவது எப்பொழுது செல்வது? ආමේන්. ஆமென். හරියට මේ දේශනාව හොඳට අහගන්න මොකද ආයේ දේශනා අහන්න බැරි වෙයි මම හැමතිස්සම කියලා දැන්. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு இந்த பிரசங்கத்தை சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ආයේ අවස්ථාවක් திரும்பவும் නැති கேட்க වෙන්න පුළුවන් முடியாது. අපේ ජීවිතේ දේශනාවල් අහන්න. சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரசங்கங்களை கேட்க இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போகும். අනේ පාස්ටර් එහෙම කියන්න එපා පාස්ටර්. ஐயோ பாஸ்டர் அப்படி சொல்ல வேண்டாம் பாஸ்டர். මොකද ආයේ දේශනා අහන්න වෙන්නේ නැහැ මොකද මම යනවා නේද දැන් ඒක. ஏனென்றால் மீண்டும் பிரசங்கம் கேட்க முடியாது. நான் போவேன் ඊට அதுதான். පස්සේ තව දේශනා ඔබට අහන්න වෙනවා. இன்னும் பிரசங்கங்கள் கேட்க කවදද යන්නේ? எப்பொழுது போவது? දැන් මේ ස්ථානේ තිබෙනවා. இந்த இடத்துல இருக்கின்றது. ඔව් සමෝය අතහැර அவர் அவர்களை ஜனங்களை அனுப்பிவிட்டு උන්වහන්සේ සිටි ලෙසම ඔරුවේ නගලා ගියා. அவர் இருந்த வண்ணமாகவே සිටිලෙසම. அவர் இருந்த வண்ணமாகவே සිටි ලෙසම இருந்த வண்ணமாகவே උන්වහන්සේ එවෙලම ගියා. அவர் அந்த வேளையிலே சென்றார். හිතුණ තීරණයක් ගත්තා. දැන් යන්න ඕන කිව්වා දැන් ගියා. உடனே தீர்மானம் எடுத்தார். இப்பொழுது போக ඒ வேண்டும். නිසා අපි உடனே තීරණය ගන්න ඕනේ දැන්. ஆகவே நாம் இப்பொழுது தீர்மானம் எடுக்க ஆயத்தமா? Hallelujah. ஹalleluya. අතාරින්න තීරණය ගන්න ඕනේ. ආ මම දෙසැම්බර් 25ම අතාරිනවා මම. நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் ஒரேடியாகவே டிசம்பர் 25ஆம் தேதி தீர்மானம். සමහරව තීරණ ගන්න දෙසැම්බර් 26. சிலர் தீர்மானம் எடுப்பது ஐயே. டிசம்பர் 26. 26 හොඳට බොන්න ඕනේ හින්දා 26 තමයි තීරණය ගන්න. ஏனென்றால் 25 நன்றாக குடிக்க வேண்டும் என்றபடியினால் 26. සමහරු පළවෙනි ජනවාරි 1 වෙනිදා තමයි තීරණය ගන්න. சிலர் ஜனவரி 1ஆம் தேதி. අයියේ 31 වෙනිදාට හොඳට නටලා බීලා කාලා බීලා ජොලි කරලා ඊට පස්සේ 31 ඔක්කොම දේවල් කරලා අනේ ස්වාමීනි මම පහු කළා මම රිදෙව්වෙමි මට රිදිලා ඉන්නේ ආශිර්වාද කරන්න. 31ஆம் தேதி நன்றாக குடித்து வெறுத்து ஆடி பாடி நன்றாக நொந்து விட்டு 1ஆம் தேதி ஆண்டவரே நான் සමහරු பாவம் සේව செய்தேன், කරන්න நான் ප්‍රශ්න நொந்து போயிருந்தேன். විසඳනකන් ඉන්නවා තීරණ ගන්න. பிரச்சனைகள் தீரும் வரை சிலர் இருக்கிறார்கள். අනේ ස්වාමීනි මම කොහොම හරි මේ ප්‍රශ්න විසඳුනාට පස්සේ තමයි සේවෙට. ஆண்டவரே எப்படியாவது இந்த பிரச்சனை தீர்ந்த பின்பு நான் ஊழியத்துக்கு ප්‍රශ්නේ විසඳුනාට පස්සේ තමයි මම පල්ලියට. நான் பிரச்சனை தீர்ந்த பின்பு ஆலயத்திற்கு வருவேன். තීරණය ගන්න ඕනේ මේ වෙලාවේ. தீர்மானம் இப்பொழுதே எடுக்க வேண்டும். අපිට ගොඩක් දවස් නැහැ තීරණ ගන්න. தீர்மானம் எடுப்பதற்கு காலம் செல்லாது. දැනුයි වෙලාව. இதுதான் நேரம். පාපය අතාරින්න දැනුයි අවස්ථාව. பாவத்தை விட இதுவே நேரம். යේසුට ලං වෙන්න දැන් තමයි අවස්ථාව. இயேசுவை நெருங்க இதுதான் நேரம். තමාව අතාරින්න මේ වෙලාවේ තීරණය ගන්න தன்னை ඕනේ. வெறுக்க இந்த வேளையிலேயே தீர்மானம் எடுக்க வேண்டும். පාපය කියන තෘෂ්ණාව අතාරින්න දැන් තමයි තීරණය ගන්න ඕනේ. பாவம் என்ற இச்சையை கைவிட இதுதான் நேரம். උන්වහන්සේ සිටි ලෙසම ඒ වෙලම තීරණය කරලා යන්න පටන් ගත්තා. அவர் நின்ற வண்ணமாகவே அந்த வேளையில் உடனே தீர்மானம் எடுத்தார். අද බොහෝ දෙනා තීරණ ගද්දි too late වෙනවා. இன்று அநேகர் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது too late. කල් දානවා. காலம் தாமதிப்பார்கள். කාලය ඉදිරියට දානවා. காலத்தை முன்னே நோக்கி கொண்டு செல்வார்கள். දෙවියන් වහන්සේ කතා කරනවා. தேவன் பேசுவார்.
නමුත් Taman ඉස්සරහට දානවා කාලේ. ஆனால் நேரத்தை நகர்த்துவார்கள் முன்னோக்கி. උන්වහන්සේ කියනවා දැන් තීරණයක් ගනින්. ஆனால் தேவன் சொல்லுவார் இப்பொழுது දැන් தீர்மானம் තීරණයක් எடுக்க- ගන්න. இப்பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டும். නමුත් ආය කාල දානවා. ஆனால் இன்னும் தாமதமாவார்கள். පාපය අතාරින්න කැමති නැහැ. பாவத்தை விட விருப்பமில்லை. පාපය අතාරින්න නැතුව ඒක අල්ලගෙන ඉන්න එක Taman பாவத்தை කැමති. வெறுக்காமல் அதை பிடித்துக் கொண்டிருக்கவே விருப்பம் உண்டு. ඔබ සමාව දෙන්න ඕනේ අද සමාව දීලා යන්න. நீங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை இன்று மன்னிக்க வேண்டும். මං එක්ක කතා කරුවොත් මං සමාව දෙනවා කියලා කියන්න එපා. என்னோடு கதைத்தால் நான் நன்மைக்கு கொடுப்பேன் என்று சொல்ல முடியாது. හරි බලමුකෝ මං එක්ක යා hina වුණොත් මං සමාව දෙනවා. பார்ப்போம், அவர் என்னோடு சிரித்தால் நான் அவரை மன்னிப்பேன். මගෙන් ඇවිල්ලා මගේ පාදපාවල වැටුනොත් මං සමාව දෙනවා. நான் வந்து என் காலிலே விழுந்தால் நான் மன்னிப்பு கொடுப்பேன். ඔබ දැන් සමාව දෙන්න. நீங்கள் இப்பொழுது மன்னிப்பு கொடுக்க வேண்டும். මේ වෙලාවෙම இப்பொழுதே මේ වෙලාවෙම இப்பொழுதே තීරණය දැන් ගන්න. தீர்மானம் இப்பொழுது இருக்க තීරණය வேண்டும். දැන් තමයි වෙලාව. இதுதான் தீர்மானம் எடுக்கின்ற මේක வேளை. තමයි අවස්ථාව. இதுதான் நேரம். දේව අභිමුඛය තමයි අපිට තියෙන අවස්ථාව. தேவனுடைய சமூகம் தான் நமக்கு இருக்கின்ற දෙවියන් වහන්සේ சந்தர்ப்பம். ඔබට දීලා තියෙන මේ අවස්ථාව ප්‍රයෝජනයට ගන්න. தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தினால் நீங்கள் பிரயோஜனம் எடுக்க ඒ வேண்டும். නිසා දෙවියන් වහන්සේ ඔබට ආදරේ. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். කිසිවෙක් විනාශ වෙනට උන්වහන්සේ කැමති නැහැ. ஒருவரும் அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. ඒ නිසා ජීවිතය ගැන ඔබ තීරණ ගද්දී ஆகவே நீங்கள் வாழ்க்கையை குறித்து தீர்மானங்கள் எடுக்கும் போது දෙවියන් වහන්සේට තමන්ගේ ජීවිතය බාර දෙන්න. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ඒ නිසා ප්‍රේමවන්තනි අදයි දවස. ஆகவே அன்பானவர்களே, මේක இதுதான் තමයි நேரம். අවස්ථාව. இதுதான் நேரம். මේක තමයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන වෙලාව. இதுதான் தேவன் கிரியை செய்கின்ற நேரம். ඔබේ ජීවිතේ ලස්සන ජීවිතයකට දෙවියන් වහන්සේ ඔබ ගෙන්න යනවා. தேவன் ஒரு அழகான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்ல ඒ නිසා போகிறார். දෙවියන් වහන්සේ ஆகவே தேவன் මේ උදෑසන இந்த காலை මේ வேளையில වචනය තුලින් ඔබට ආශිර්වාද කරන්න. தேவ යනවා. வார்த்தை கூட உங்களை අපි සියලු දෙනාම ஆசீர்வதிக்கிறார். නැගිට நாங்கள் அனைவரும் எழுந்திருக்கிறோம். හalleluya. අපි Hallelujah. යාඥා කරන්න යනවා. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். මේ වෙලාවේ දෙවියන් වහන්සේගේ හස්තයට යටත් වෙන්න. நான் இப்பொழுது தேவனுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். උන්වහන්සේ ඔබට දැන් කරුණාව දක්වන දෙවියන් වහන්සේ. தேவன் இப்பொழுது உங்களுக்கு கிருபை பாராட்டுகின்ற நேரம். උන්වහන්සේ ඔබගේ දුක හඳුනන දෙවියන් වහන්සේ. தேவன் உங்களுடைய துக்கங்களை அறிந்த தேவன். උන්වහන්සේ ඔබේ ජීවිතය දැන් බලාපොරොත්තුකට ගේන්න යනවා. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பை தரப்போகிறார். තමන් යන්නේ කොහෙද කියලා දැන් තීරණයක් ගන්න. தாம் எங்கே செல்வது என்று ஒரு தீர்மானம் තමන් எடுக்க කොතනද வேண்டும். ඉන්න කියලා තීරණය කරන්න. தாங்கள் எங்கே இருப்பது என்று ஒரு அறிதல் வேண்டும். තමන් කොතනද ඉන්න කියලා ස්වාමීන් වහන්සේගෙන් අහන්න. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தேவனிடம் விசாரியுங்கள். තමන් කොයි ස්ථානෙද රැඳිලා ඉන්න කියලා අහන්න. தாங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று நீங்கள் விசாரியுங்கள். කොහමද ඔබ යන්නේ? நீங்கள் எப்படி செல்வீர்கள்? සභාව තුල ඔබ විශ්වාසවන්තව ඉන්නවද දෙවියන් වහන්සේ? சபையிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக தேவனுக்குள்ளே ඔබ இருக்கிறீர்களா? ජේසු එක්ක යනවද මේ වෙලාවේ? நீங்கள் இந்த வேளையிலே இயேசுவோடு ඔබ செல்கிறீர்களா? සියල්ල අතහැරලා මොන විදියටද යන්නේ කියලා ඔබ හිතලා තියෙනවද? நீங்கள் எப்படி கைவிட்டு செல்வது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களா? ඒ වෙලාවේ දැන් තමයි වෙලාව ඔබගේ ජීවිතේ තීරණය ගන්න. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கின்ற ඔබ අපි வேளை. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමු. ஆகவே நாம் தேவனை துதிக்கலாம். හැම කෙනෙකුටම දැන් අවස්ථාව තියෙනවා යාඥා කරන්න. எல்லோருக்கும் ஜெபிப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு.